திருச்சிற்றம்பலம். கைத்தள நீரை கனி அப்பமுடவள் கோரி கப்பிய கரிமோகன் அடிவேணி கற்றிடும் அடி அவர் புத்தியில் உரைபவர் கற்பகமென வினை கடிதேகம் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொருதிகள் போய மதையானை மத்தள வயிறனை உத்தமி முதல்வனை மட்டவில் வளர் கொடு பணிவேனே முத்தவில் அடைகினை முற்படைகிறீர்கள் முற்படை எழுதிய முதல்வோனே முப்புறம் எரிதல் ஆட்சிவனுரை அதை முற்றுதுபடி செய்த அது நீரா அத்து எறது கொடு சொப்பி அவனிபடும் அப்போ நமதனிடையே மமாகி அக்கூற மகளுடன் சிறுமுருகனை அக்கணவனம் அருள் பெருமா எந்தாய் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமாரா மறைநாயகனே புரியங்கோன் படித்த புகழியங்கோன் கடல் போற்றி ஆளுமிசை கல்மிதப்பில் அணிந்துகிறான் நடிபோற்றி வாழி திருநாவலூர் வந்தண்டர் பதம் போற்றி ஊழி வழி திருவாரூரன் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல சிவகாமி பாலுடன் ஆகிய பல வைத்தியநாதன் பெரும் கருணையினாலே நாம் இன்று திருவாசகத்தில் திரு பள்ளியெழுச்சி 4, 5, 6வது பாடலை பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவரும் அடியார் அருளும் கொட்டியுள்ளது. இந்த திருவாசகத்தை பாடிக்கொண்டே சென்றார் மாணிக்கவாசகர். திருப்பெருந்துறையிலிருந்து ஒவ்வொரு தலமாக சென்று வழிபட்டு சென்று கொண்டே இருந்தார். திருக்கழுக்குன்றத்திற்கு வந்தார். அங்கங்கே சிவபெருமான் குருவாக வந்து அவருக்கு காட்சி கொடுத்து கொண்டே இருந்தார். திருக்கழுக்குன்றத்துக்கு வரும்போது திருவடியை எடுத்து சுட்டினார். அந்த பாட்டில் உங்களுக்கு தெரியும். பிறக்கில்லாத பெருந்துரை பெருமான் நாமங்கள் பேசுவார்க்கு எனக்கில்லாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்து எம்பிரான் உனக்கில்லாததோர் வித்து மேல் விளையாமல் என் வினை முத்தபின் கணக்கில்லா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே என்று பாடினார். அந்த சுவாமி திருவடியை சுட்டதும் மலங்கினேன் கண்ணில் நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்துரை விளங்கினேன் வினை கேடனேன் இனி மேல் விளைவது அறிந்தேன் இலங்குகின்ற என் சேவடிகள் இரண்டும் வைப்பிடம் இன்றியே கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் அழுக்குள்ளே. சாமி நீ வாட்டு திருவடியை சுட்டிட்ட, நான் எங்க வைக்கணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த உலகம்லாம் அசுத்தம் தானே. இறைவனை தவிர இந்த உலகத்துல எல்லா பொருளுமே சுத்த பொருள் கிடையாது. எல்லாமே ஒரு பாயிண்ட் குறையத்தான் செய்யும். சுத்தமான இடத்துலதான் இறைவன் வைக்கணும். இலங்குகின்ற நின் சேவடிகள் இரண்டும் வைப்பிடமின்றி நான் தவிக்கின்றேன் அப்படின்னாரு. ஏன் இந்த உடம்பு வந்து அசுத்தமான உடம்பு. இந்த அசுத்த உடம்புல சுவாமி கொண்டு போய் 2 திருவடியை நிற்கிறேன். அப்படி அவரை புனிதப்படுத்துகின்றார். அப்படி குருவாக வந்துதான் சுவாமி நம்ம எல்லாம் புனிதப்படுத்துவார். அப்ப சுத்தமான இடத்துல எப்படி நாம் இறைவனை இழந்தல் செய்கின்றோமோ அதே போல நம்ம மனதை சுத்தமாக வைத்துக் கொண்டிருந்தால் சிவபெருமான் நம்ம உள்ளத்தை விட்டு எங்கேயும் போக மாட்டோம், நமக்குள்ளே தான் இருக்கணும். அப்படி திருக்கழுக்குன்றத்தில் சிவபெருமான் இந்த திருவடியை சுட்டி மகிழ்ந்த அந்த திறத்தை அந்த பதிகமாக பாடினார். ஒவ்வொரு தலங்களுக்காக ஆவடுதுறைக்கு வந்தார். அங்கே கோகலி ஆண்ட குருமனிதனாக அங்கே வந்து சிவபெருமான் அவருக்கு காட்சி நல்கினார். எல்லாம் முடிஞ்சு சுவாமி ஏற்கனவே திருப்பரந்துறையில பொதுவினில் வருகின்ற தில்லைக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். அந்த வாங்க கூப்பிட்டது கூட அந்த கருணையா நினைக்கிறாரு மாணிக்கவாசகர். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ண பணிக்கு என்னை வாவென்ற வான் கருணை. அது சாதாரண கருணை கிடையாது, வான் கருணை அப்படின்னு. சிவபெருமான் அவர் எங்க கூப்பிட்டாரு? சிதம்பரத்துக்கு வாப்பா அப்படின்ட்டார். பொதுவினில் வருக
பொது அப்படின்னா என்ன அர்த்தம்? சிதம்பரம்னு அர்த்தம். நீங்க தேவார புக்கில் நீங்க பொதுன்னு போட்டிருக்கோம், அதுல சிதம்பரம்னு அர்த்தம். பொதுகையில் வருக அப்படின்னு சொல்லிட்டு சாமி மறைஞ்சிட்டார். இவரு நேர சிதம்பரத்துக்கு போனார். என்ன காரணத்துக்காக சிதம்பரத்துக்கு வர சொன்னார்ன்ற விஷயம் அவருக்கு தெரியாது. அங்கே போய் தியானம் செய்து கொண்டிருந்தார் மாணிக்கவாசகர். அப்போ புத்த மதத்துக்காரங்க எல்லா பேரும் உள்ள வந்தாங்க. எங்க சிதம்பரத்துக்கு வந்தாங்க. நடராஜ பெருமானுடைய சிலையை எடுத்து புத்தர் சிலையை வைக்க வேண்டும் என்று விரும்பினார். அப்பொழுது அந்தணர்கள் எல்லாம் சிவபெருமானிடம் சென்று முறையிட சாமி அசிரீதி வாக்காக கூறினார், எனது அன்பன் மாணிக்கவாசகர் ஊரினுடைய எல்லையில் இருக்கின்றார், அவரை போய் அழைத்து வாருங்கள் என்று சிவபெருமான் சொல்ல எல்லாரும் போய் கூப்பிட்டாங்க. மாணிக்கவாசகர்னு சொல்லி முதல் கூப்பிடல. அப்படியே பக்கத்திலே போய் நின்று பார்த்தாங்க. அவர் கண்ணை திறக்கிறதாவே இல்லை. உடனே எல்லாம் மறுபடியும் சிதம்பரத்துக்கு வந்தாங்க. பெருமானே, அவர் கண்ணையே திறக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னாங்க. இப்போ மாணிக்க வாசகன் என்று அழையுங்கள் அப்படின்னு சுவாமி எல்லாரும் மறுபடியும் போனாங்க. ஊர் எல்லைக்கு போனாங்க. மாணிக்க வாசகன் தியானம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது மாணிக்க வாசகன் என்ற அந்த நாமத்தை சொன்னதும் மாணிக்க வாசகர் திறந்து பார்த்தார். என்ன காரணம் அப்படின்னா, இது தீட்சா நாமம். மாணிக்க வாசகர் என்கின்ற நாமம் தீட்சா நாமம். இப்ப ஞானிகளுடைய நாமம்லாம் இருக்குல்ல, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்க வாசகர், இதெல்லாம் பக்த பஞ்சாட்சரம் என்று பெயர். இது நமச்சிவாயத்துக்கு ஈடானது. அருளாளருடைய நாமத்தை சொல்லியே மோட்சடைந்த ஆன்மாக்கள்லாம் உண்டு. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு திருமணம் முடிச்சாங்களா? திருமணம் பேசினாங்க. சடங்கேவி சிவாச்சாரியனுடைய பெண்ணை மனம் முடிப்பதற்கு திருமணம் பேசுறாங்க. ஆனா திருமணம் ஆகல. என்னாச்சு? சிவபெருமான் அதை தடுத்தார். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன செஞ்சதுன்னா, நம்பி யாரூரா, நம்பி யாரூரா, நம்பி யாரூரான்னு அந்த நாமத்தை சொல்லி சிவலோகம் போயிட்டாங்க. எவ்வளவு சிறப்பு பாருங்க. வாங்க சார், ரொம்ப நாளைக்கு வச்சிருக்காங்க, போண்டா வர முடியாது சார். சரி. அப்ப அருளாளருடைய நாமத்தை சொன்னாலே பஞ்சாட்சரத்துக்கு சமமான பக்த பஞ்சாட்சரம் என்று பெயர். நமச்சிவாயம் சொல்றது ஒண்ணுதான், ஞான சம்பந்தர் சொன்னாலும் ஒண்ணுதான், திருநாவுக்கரசர் சொன்னாலும் ஏதோ சாமி வச்ச பேர். இது பேர் பக்த பஞ்சாட்சரம். அப்படி நம்பி ஆர்வம் சொல்லியே அந்த பெண் சடங்கேவி சிவாச்சாரியருடைய பொண்ணு சிவலோகம் போயிடுச்சு. அதே போல மாணிக்க வாசகன் என்கின்ற அந்த நாமம் சிவபெருமான் வைத்த பேர். அது சிவபெருமானுக்கு இவருக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப சிவபெருமான் எதுக்காக இங்க சிதம்பரம் வர சொன்னான்னு அப்படி கண்ணை முடிச்சு பார்த்தாரு பாருங்க. இந்த தில்லைவாழ் அந்தணர்கள் எல்லாம் இந்த மாதிரி விஷயத்தை எடுத்து சொன்னாங்க. புத்த மதத்துக்காரங்களாம் நடராஜ பெருமானுடைய சிலையை எடுத்து அது சிலையை வைக்க வேண்டும் என்கின்றார்கள். உடனே வேகமா வர அப்ப புத்த மதத்திற்காரர்களோடு சேர்ந்து வாதித்தார். அவங்க நிறைய கேள்வி கேட்டாங்க. ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி கிடையாது, கேள்வி மேல கேள்வி கேட்டாங்க. மௌனம் இருந்தார். சரஸ்வதி தேவியை அப்படி பார்த்தார். சரஸ்வதி தேவியை ஏற்கனவே அந்த தட்சனுடைய யாகத்துல உன்னுடைய மூக்கு அறுபட்டது உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னாரு. தட்சனுடைய யாகம் வேள்வியில நாமகள் நாசி அறுபட்டது, சூரியனுடைய பற்கள் உடைந்தது, சந்திரனை தேய்த்து அருளினார் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அந்த உந்திபர பாட்டுல நீங்க பார்த்துருப்பீங்க. அப்படி நாமகள் நாசி அறுபட்டது தெரியவில்லையா அப்படின்னாரு மாணிக்காசர். அத்தனை பேர் ஊமையாயிட்டாங்க. உடனே ஊமையானதும் அந்த அரசர் வந்தாரு. இலங்கையில இருந்து அரசர் ஒரு ஊமை பெண்ணை கூட்டு வந்தாரு. உடனே மாணிக்காசர் முன்னாடி போய் இந்த ஊமை பெண்ணை எப்படியாவது பேச வைங்க அப்படின்னாருல. அப்பதான் திருச்சாளர் பாடினார். திருச்சாளர் பாடி அந்த பெண்ணை பேச வைத்தார். அதுக்கப்புறம் அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, உங்க சிவபெருமான் ஏன் தியானம் செய்தாருனாங்க. அதெல்லாம் கேட்கணும், நீ எல்லாம் தீட்சை எடுக்கணும்னாரு. அத்தனை பேரும் தீட்சை எடுக்க வச்சாரு மாணிக்கவாசகர். அதுக்கப்புறம் தான் விஷயத்தை சொன்னார். அது சித்தாந்தம் படிச்சுன்னா தெரியும் சிவபெருமான் எதுக்கு தியான கோலத்தில் இருக்கின்றார். அந்த சிவபெருமான் யாரு? அவர் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர், அவருக்கு மேல அனந்த தேவர், அவருக்கு மேல சதாசிவமூர்த்தி, அதுக்கு மேல சுத்த சிவம் என்று நமக்கு அந்த சித்தாந்தம் படிச்சிருந்தா தான் தெரியும். அதிலே பதமுத்திகள்லாம் இருக்கு. ஆன்ம தத்துவத்தை இயக்கக்கூடிய 24 தத்துவத்தை இயக்கக்கூடிய ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் தான் தியானம் பண்ண மாதிரி இருப்பார். புலித்தோல் அணிந்து அவருக்கு மேல 4 முகத்தையுடைய அனந்த தேவர் இருப்பார். அட்ட வித்தியாசவர்களில் ஒருவரான அனந்த தேவர் அந்த அசுத்தமாய மூலத்தை இயக்குவார். அவருக்கு மேல சதாசிவமூர்த்தியாக விளங்கக்கூடிய சிவலிங்க மூர்த்தம், அதுக்கு மேல சுத்த சிவம்.
அவர் வந்து இந்த தன்மையிலே சொல்ல முடியாது. அதை சுந்தரம் சுவாமி சொல்றாரு. எப்படி சொல்றாரு அப்படின்னா, பொண்ணு மெய்ப்பொருள் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பிள்ளைய நெஞ்ச பிழை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையன் என்று அறிவொன்னா எம்மானை சொல்றாரா. இன்ன தன்மைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அது சொரூப சிவமா சுவாமி இருப்பார். தன்னிலையில சொரூபமாகவும் தடத்தல கிணத்துக்கு வரும்போது உருவமாகவும் சிவபெருமான் வந்து நமக்காக வர்றார். உருவமாகி ஏற்கனவே போனோட சொல்ல நினைக்கிறேன். 10 மாடியில இருக்கக்கூடியவர் 10 மாடிக்கு மேல ஒரு பணக்காரர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. கீழே பிச்சைக்காரர் வந்து ஐயா அப்படின்னாரு என்ன செய்யணும்? அந்த பணக்காரர் அங்கிருந்து ரூபாய் தூக்கி போடுவாரா? 10 மாடி கீழே இறங்கி வரணும், வெளியில கேட்ட திறக்கணும், வந்துதான் என்ன செய்ய முடியும்? அந்த பிச்சைக்காரருக்கு உதவி செய்ய முடியும். இப்ப பிச்சைக்காரர் யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நாம தான். அந்த பணக்காரர் யாரும் தெரிஞ்சிருக்கும், சிவபெருமான் தான். எப்பேற்பட்ட செல்வந்தர்களாக இருந்தாலும் நாம் எல்லாம் ஏழை என்பதை மட்டும் மறந்துடக்கூடாது. சிவபெருமான் ஒருத்தர் தான் செல்வந்தன். செல்வன் கடலேற்றும் செல்வம் செல்வமே. நம்ம கிட்ட இருக்கிற செல்வம்னா ஒரு நாள் போயிடும். இன்னைக்கு இருக்கிற செல்வம் நாளைக்கு நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கிற 10 ரூபா நம்ம கையில நாளைக்கு இருக்குமா? ஏதாவது பொருள் வாங்கி மற்றவங்க கையில போயிடும். செல்வன் கடலேற்றும் செல்வம் செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்வ மதி தோய செல்வம் உயர்கின்ற செல்வ வாழ்வில்லை சிற்றம்பலம் ஏய செல்வன் கல் ஏத்தும் செல்வம் செல்வமே. யாருடைய பாட்டு? ஞானசம்பந்த பெருமானுடைய பாட்டு. உண்மையான செல்வந்தர் யாருன்னா, நம்ம கிட்ட இருக்க செல்வம் எப்படின்னா இடையில் வந்த செல்வமா. இதெல்லாம் இடையில் வந்த செல்வம் சிவன் தந்ததுன்னு நினைச்சா நம்ம கையில இருக்கும். நாம சம்பாதிச்சு நினைச்சோம்னா நம்ம விட்டு போயிடும். புரியுதா சார்? இடையில் வந்த செல்வம் யார் தந்தது நினைக்கிறோம்? சிவன் தந்தது என்று. கொடுத்த கந்தை துணி உண்டு, படுக்க எங்கும் புறம் திண்ணை உண்டு, பசித்து வந்தால் கொடுக்க சிவன் உண்டு, இடையில் வந்த இச்செல்வம் சிவன் தந்தது என்று நாம நினைக்கிறோம். பசிச்சுன்னா கண்டிப்பா சிவபெருமான் எங்க இருந்தாலும் பசியாத்திர. அப்பேற்பட்ட கருணைமா கடல். எந்த பிறவியா இருந்தாலும் சரி, ஈன பிறவியாக இருந்தாலும் கூட அங்க கூட சாமி என்ன வருவாராம், நமக்கு உணவு தருவார். எந்த வீரையும் அவர் பட்னியா விட்டது இல்லை. அவர் வந்து தகுதிக்கு தகுந்த மாதிரி சாப்பிடுவாங்க, அவ்வளவுதான். ஒருத்தவங்க பிளாட்ஃபார்ம்ல சாப்பிடுவாங்க, அவர் செய்த விலைக்கு தகுந்தவாறு. நாம ஒரு அரை கிலோ உட்காந்து சாப்பிட்றோம், சில பேர் 5 ஸ்டார் ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்படி அவரவர்கள் தகுதிக்கு தகுந்தவாறு சாப்பிடும். ஆனா எல்லாருக்குமே சாமி என்ன பண்ணுவாரு? இப்ப படியெடுத்த நாள் வந்து எல்லாம் போனீங்களா கோயிலுக்கு? அஷ்டமிக்கு போனீங்களா? யாருமே கை தூக்க முடியாது. அதாவது இப்படி, அதாவது நாங்க இப்படியும் தூக்க மாட்டோம், போனோம் ஆனா போகல. சரி, அப்படி எல்லாத்தையும் கடந்து மாணிக்கவாசக பெருமான் அந்த சிதம்பரத்துக்கு வந்து தனியா ஒரு இடத்துல, இப்பயும் நீங்க சிதம்பரத்துக்கு போனீங்கன்னா அவர் திருவாசகம் உட்கார்ந்து எழுதுன இடம் தனி, கோயில வச்சு எழுதல, தனியா அவர் தங்கின இடம் இருக்கு. அங்க மாணிக்கவாசகர் சொல்ல சிவபெருமானே அதுவும் முதல்ல நினைச்சுக்கிறாரு. மாணிக்கவாசகரை பார்க்குறாரு, ஒரு அந்தரர் குளத்துல சுவாமி வர்றாரு. வந்து மாணிக்கவாசகா இங்க ஏதோ திருவாசகம் பாடி இருக்கலாமே அப்படின்னா, எதுவும் எனக்கு தெரியாது, எல்லாம் ஈசன் செயல் அப்படின்னாரு. நீங்க சொன்னீங்கன்னா நான் எழுதிக்கிறேன் அப்படின்னாரு. அதனால பல பாடல்களை அந்தரனாய் வந்து ஆண்டு கொண்டான் அப்படின்னு பல பாடல்ல சொல்றாரு. முந்திய முதல் நடி இறுதியுமானாய் மூவரும் அறிவிலர் யாவர் மற்ற அறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடியில் தோறும் எழுந்து அருளிய பரணி செந்தலன் உரை திரு மேனியும் காட்டி திருப்பெரும் துறையுரை கோயிலும் காட்டி அந்தரனாய் வந்து, எப்படி சொல்ற பார்த்தீங்களா? பல இடங்கள்ல அந்தரனாய் வந்து ஆட்கொண்ட அந்த திறத்தை பாடிக்கிட்டே இருப்பார். அந்தரனாக வந்து மாணிக்கவாசக பெருமான் சொல்ல சிவபெருமானை கைப்பட எழுதிய நூல் தான் திருவாசகம். மற்ற எந்த நூலுக்கும் விடாத ஒரு தனிச்சிறப்பு திருவாசகத்துக்கு. ஏன் அப்படின்னா, இதை படிச்சு உருகாதவங்க வேற எதை படிச்சு உருக முடியும்? திருவாசகத்துக்கு உருகாது, ஒரு வாசகத்துக்கும். என்னன்னா திருவாசகம் பாடும்போது உணர்வோட பாடணும். நம்ம முற்றத்தில் எப்படி பாடுவோம்? கரெக்டா மணி பார்த்துக்கோங்க, இத்தனை மணிக்குள்ள பிடிக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம என்ன செய்வோம்? 4 மணி நேரம் 5 மணி நேரத்துலலாம் முற்றோதை பண்ணிடுவோம். ஆனா அதெல்லாம் உணர்வோட பாடணும். தனியா இருந்து பாடுனீங்கன்னா இன்னும் ரொம்ப சிறப்பா. அடியாரோடு சேரும்போது ஓகே, தனியா இருக்கும்போது நீங்க ஒரு பாடலாவே நீங்க ரொம்ப நேரம் பாடணும். அப்படின்னாதான் நமக்கு உடம்பு பரவாயில்லையா? சரி,
அப்படி உணர்வோட நாம் என்ன செய்யணும் பாடணும். திருவாசகத்துக்கு அவ்வளவு சிறப்பு. இப்ப தேவாரத்துக்கு திருவாசகத்துக்கு உள்ள சிறப்பு என்னன்னா, தேவாரம் வந்து இந்த பதியத்தை பாடினீர்கள் என்றால் உங்களுக்கு பாவம் போய்விடும், வினை நீங்கும், அப்படிதானே சொல்றாரு எல்லா பாடலும். ஆனா திருவாசகத்துல எங்கேயாவது இந்த பதியத்தை பாடினீர்கள் என்றால் உங்களுக்கு வினை போகும் அப்படின்னு சொல்றாரா? முழுக்க முழுக்க என்ன சொல்றாரு? அன்பு அன்பு அன்பு. யார் மேல? சிவபெருமான் மேல. எப்படிப்பட்ட அன்பு? மெய் அன்பு. அறவே பெற்றானின் அன்பர் அந்த வேண்டி அகம் நகமும் புறவே கிடந்து குலைநாயில் புலம்புகின்றேன் உடையானே பிறவே வேண்டுமை அன்பு பேரா ஒளியா பிரிவி இல்லா மறவா நிலையா அளவு இல்லா மாலா இன்ப மாகடலே அப்படிங்கிறாரு மாணிக்கவாசகர். எத்தனை சொல்றாரு பாருங்க அந்த பேரின்பத்தை. மறவா என்ன சொன்னாரு? பிறவே வேண்டும் மெய் அன்பு பேரா ஒளியா பிரிவி இல்லா மறவா நினையா அளவு இல்லா மாலா இன்ப மாகடலே. எத்தனை வகையா பிரிக்கிறார் பாரு. பேரின்பத்தை அவ்வளவு தான் பிரிக்கிறார். நம்ம இறைவன்கிட்ட கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், மெய் அன்பு. பெறவே வேண்டும் மெய் அன்பு. மெய்யன்பு அப்படின்னாலே பொய்யன்பு என்று ஒன்று இருந்துதான் ஆகணும். சிலர் பார்த்தீங்கன்னா நான் சிவனடியார் முத்துராஜ் எல்லாம் போட்டிருக்கேன். மெய்யன்பு வரணும், உள்ள இருந்து வரணும். அழுகிறது தெரிஞ்சிடும். சிலர் பார்த்தீங்கன்னா கசிந்து கசிந்து உருவாங்க, வெளியில தெரியாம இருக்கும், அந்த அளவுக்கு உருவாங்க. அது மாதிரி நீங்க யாரையும் சாதாரண இடம் போட்டுறவும் கூடாது. உள்ளுக்குள்ள அவங்க எப்படி இறைவனை விட்டு ஏத்துக்கின்றார்கள் என்று நமக்கு தெரியாது. நம்முடைய திறமெல்லாம் இந்த உலகத்துல செத்தாரை போலே தெரியணும். இந்த உலகத்துல செத்தாரை போலே தெரிய வேண்டும். அப்படிதான் பட்டத்தை சொல்றாரு. ஏன்னா நீ எதை கேட்டாலும் அவங்க ஒட்டு கேட்காமப்பாங்க. இப்படி கேட்டீங்கன்னு வச்சுக்கோ, ஒட்டு கேட்கறாங்க அப்படிம்பாங்க. சரிப்பா மற்ற விஷயத்த நீங்க பேசுறீங்கன்னா இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிம்பாங்க. எதை எடுத்தாலும் நம்ம கிட்ட ஆப்போசிட் கேள்வி வந்துகிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் எதையுமே கவலைப்படாதீங்க. உங்க சித்தமதை ஒன்றை வைத்தார், சிவமதை நினைவு வைத்தார் என்று சிவபெருமான் நினைந்து கொண்டே இந்த உலகத்துல அவர் நினைந்து கொண்டே இருக்கணும். வேற எதையுமே பார்க்க கூடாது. புரியுதா? சரி, இப்ப நம்ம வந்து திருப்பள்ளி எழுச்சிக்கு போயிடும். திருப்பெருந்துறையில் பாடி அருளியது இந்த திருப்பள்ளி எழுச்சி. ஏற்கனவே 3 பாடல் பார்த்தோம். இன்னைக்கு 4வது பாடல். 4வது பாடல் என்ன சொல்லுங்க பார்ப்போம். யாராவது கரெக்டா? இன்னிசை வீணையர். நீங்க திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்லிட்டீங்க. முதல் பாட்டு கேட்டீங்கன்னா போட்டியின் வாழ்முதலாகின்னு ஆரம்பிச்சிருவோம். நீங்க ஊடால கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படிங்கிறது. இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கோப்பினர் ஒருபால் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்து அருளாயே அப்படின்னா முதல்ல எதுவுமே பாருங்க. இன்னிசை வீணையரை முதல்ல வைக்கிறார். இப்போ கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல யார் இருக்கணும்னா இன்னிசை வீணையர்கள் இருக்க வேண்டும். இன்னிசை வீணையர்கள்னாலே வீணையிலே வந்து யாழ் இருக்கு. இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால்னாரு. இந்த யாழ் எப்படி இருக்கும்னா நீளம் இப்படி இருக்கும், வீணை வந்து இந்த வசத்துல இருக்கும். இது இப்படி வாசிக்கணும், அது நீள்வசமா வாசிக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுக்குள்ள 7 ஸ்வரங்களை அடைக்கணும். இதுல வீணையில வந்து 7 ஸ்வரங்களும் 3 ஸ்தாபிகளுக்குள்ள அடைக்கலாம். எல்லா இசையும் இதுக்குள்ள வந்துடும். யாழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்தாபிக்கு 7 நரம்புகள் மீட்டப்பட்டிருக்கும். அப்ப 3 ஸ்தாபிகளுக்கு 3 21 நரம்புகள் கட்டப்பட்டிருக்கும். இதுல யாழ்ல. அப்ப வீணைக்கு யாழுக்கு வித்தியாசத்தை பார்த்தீங்களா? இப்படி ஒரு நாயனார், திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார். ஞானசம்பந்த பெருமான் பாட யாழே இசையமைத்து கொண்டு வந்தார் திருநீலகண்ட. ஞானசம்பந்த பெருமான்ட்ட கேட்கிற, பெருமானே நீங்க பாடிய பாடலுக்கு அடியன் கூடையே வந்து யாழ் இசைக்கலாமா அப்படின்னு கேட்டாரு. தாராளமாக அப்படின்னாரு. ஏன்னா இசைக்கு வயக்கூடியவர் சிவபெருமான். நீங்க எந்த பாட்டையும் இசையோடு பாடினீங்கன்னா உங்களையே உரிக்கணும். இசையோடு பாடினா அவ்வளவு சிறப்பு. நீங்க வீணையெல்லாம் நீங்க கேட்டு பாருங்க, சும்மா தானே இருக்கும். சும்மா இருக்கும்போது என்னென்னதையோ நோண்டி பார்க்கறதுக்கு அந்த செல்லுல வீணை இசையெல்லாம் கேட்டு பாருங்க. இந்த சைவன் டாட்டாருக்குலாம் இந்த திருப்பள்ளி எழுச்சி எல்லா இதுக்குமே வீணையில ஒரு அம்மா வாசித்து காமிக்கிறாங்க பாட்டு. தோடுடைய சிவையில இருந்து பித்தாபிரை சோடியில இருந்து எல்லாமே வீணையிலே வாசிக்கிறாங்க. நீ அதெல்லாம் எடுத்து பாருங்க. அந்த இசையெல்லாம் கேட்டீங்கன்னா உங்க ஊனெல்லாம் உருகி அப்படியே உங்க சட்டையெல்லாம் நனைஞ்சிரும். அந்த அளவுக்கு வீணையுடைய இசை. அதனாலதான் சாமி வேயுறு தோழி வந்தன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை கலை. சாமி வீணை வாசிச்சுட்டு இருக்கு.
யாழ்ப்பாணம் நாயனார் ஞானசம்பந்த பெருமான் கூட வந்தபோது அவங்க சொந்த ஊர் யாழ்ப்பாணம் நாயனோட சொந்த ஊர் வந்ததும் அந்த ஊருக்காரங்களாம் சொன்னாங்க, உங்களுடைய இசைக்கு தான் ஞானசம்பந்தருடைய பாடல் விளங்குது அப்படின்னாங்க. அப்போ யாழ்ப்பாணம் நாயனார் சொன்னார், இல்லை இல்லை அப்படிலாம் சொல்லிடாதீங்க, ஞானசம்பந்த பெருமானுடைய பாடல் அவ்வளவு பெரியது, அவருடைய பாடலுக்கு தான் என்னுடைய இசை விளங்குதே தவிர அவருடைய என்னுடைய இசைக்காகலாம் கிடையாது அப்படின்னு சொல்லணும். இப்ப பாருங்க, வேணாலும் பாருங்க, அவரை பாட சொல்றேன், நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி யாழ்ப்பாணம் நாயனார் திருஞான சம்பந்த பெருமானை பாட சொன்னார். எங்க தருமபுரத்துல, அவங்க சொந்த ஊரு. எப்பயுமே சொந்த ஊருன்னா அவங்கள தான் எல்லாம் உயர்வா பேசுவாங்க. எங்க மாமல்ல அவர் மாதிரி யாரும் வர முடியுமா அப்படிவாங்கல்ல, அதே மாதிரி யாழ்ப்பாணம் நாயனார சொன்னாங்க. எடுத்தாரு பாருங்க பாட்டு, என்ன பாட்டுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான் நினைக்கிறேன். மாத மட பிடியும் மடன்னமும் மன்னதோ நடை உடை மலை மகள் நடை உடை மலை மகள் நடை உடை மலை மகள் நடை உடை மலை மகள் துணையன மகிழ்வ பூத இனப்படை நின்று இசை பாடவும் ஆடுவர், இசை பாடவும் ஆடுவர். அவர் படர் சடை நெடு, அவர் படர் சடை நெடு, அவர் படர் சடை நெடு, அவர் படர் சடை நெடு, அவர் படர் சடை நெடு முடியதோ புனல வேதமோடு ஏழிசை பாடுவர், வேதமோடு ஏழிசை பாடுவர். ஆழ்கடல் வெண் திரை, ஆழ்கடல் வெண் திரை, ஆழ்கடல் வெண் திரை நூரை கரை ஒரு இறை நூரை கரை ஒரு இறை நுரை கரை ஒரு இறை நுரை கரை ஒரு தூவினியன் தயலே தாது அவில் புன்னை தயங்கு, தாது அவில் புன்னை தயங்கு. மலர்ச்சிறை வண்டரை, மலர்ச்சிறை வண்டரை, மலர்ச்சிறை வண்டரை பொழில் குயில் பயில் எழில் பொழில் குயில் பயில் எழில் பொழில் குயில் பயில் எழில் பொழில் குயில் பயில் எழில் பொழில் குயில் பயில் தருமபுரம் பதியே. பாடல் வந்து யாழை உடைஞ்சிருச்சு, உடையிற அளவுக்கு வந்துருச்சு. அவரால் பாட முடியல, அவரால் இசை அமைக்க முடியல. உடனே யாழ் எடுத்து முறிக்க போனாரு யாழ்ப்பாணம் நாயனார். உடனே ஞானசம்பந்த பெருமான் சொன்னாரு, ஏன் முறிக்க போறீங்க, அத்தனை இசையும் இந்த யாழுக்குள்ள அடைக்கிற முடியும், என்னுடைய எல்லையில்லாத புகழை இந்த யாழுக்குள்ள அடைக்கிற முடியுமா? அவனுடைய புகழ் எல்லையில்லாதது, எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் அவன் புகழுக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் வரும். எத்தனை எல்லா இசைக்குள்ளையும் இறைவனுடைய புகழை அடைக்க முடியாது. இசையில சுரங்கள் வருது என்னமோ நல்லதுதான், ஆனா அத்தனை பெருமையும் இசைக்குள்ள அடைக்கிற முடியுமா என்னுடைய எல்லையில்லாத புகழை? அதனால மறுபடியும் வாசிகள் அப்படின்னு சொல்லி யாழ் கொண்டு வந்து கையில கொடுத்தாரு ஞானசம்பந்தர். அப்ப எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. அந்த இசைக்கு சிவபெருமான் மயங்குவார். அப்படித்தானே ராவணன் என்ன பண்ணாரு, கைலாய மலையை தூக்குனாரு, சாமி லேசா அப்படி பிரஸ் பண்ணாரு, துடித்தான். உடனே வாகீச முனிவராகத்தை திருநாவுக்கரசர் பிறவில அது சாமகானம் பாடினால் சிவபெருமான் உங்களை விட்டு விடுவார் அப்படின்னது. உடனே அந்த நேரத்துல என்ன செய்யணும், 10 தலையில ஒரு தலை எடுத்தா அதை மண்டையாக ஆக்கினான், உடம்புல நரம்புகளை எடுத்து வீணையாக அந்த வீணையினுடைய நரம்புகளாக ஆக்கி வீணை வெட்டினான். சிவபெருமான் விட்டுட்டார். என்ன காரணம், அந்த இசைக்கு சாமி மயங்க. இப்ப நீங்கெல்லாம் வீட்டுல இருக்கும்போது இசையை நல்லா கேளுங்க, இசையோடு பாடி பாருங்க. இப்ப நீங்க சும்மா பாடினா கூட தான் பொட்டாளம் இருக்குல்ல, அதெல்லாம் எல்லா வீட்டுல வாங்கி வச்சுக்கோங்க. இப்ப தேவாரம் பாடும்போது இப்ப நீங்களுமே இங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு பொட்டாளம் கையில வச்சுக்கிட்டு வாசித்து பாடுங்க, சூப்பரா இருக்கும், அருமையா இருக்கும். தோடுடைய செவியன் விடையேறி அப்படி இல்லையா, கையில தட்டி பாடுங்க, இல்லையா தொடையில தட்டி பாடுங்க, அப்படி இல்லையா ஒட்டாளத்தை வச்சு பாடுங்க.
அதுக்காக பக்கத்துல இருக்கிற ஆளை அரைஞ்சிடாதீங்க, அது குற்றமா போயிடும். சில சிவரை தட்டி அந்த சொப்பொழியில சொன்னாங்க, தட்டி தட்டி பாட சொல்லியிருக்காங்க. அதனால பக்கத்துல இருக்கிற ஆளை அடிச்சு அடிச்சு எழுதிக்கிறாங்க. அப்படிதான் ஒரு வட்டம் என்ன ஆச்சு அப்படின்னா, மலையாளத்துல நான் அடியில் இப்படி கை இப்படி தொடையை தட்டிக்கிட்டே பாடிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஒருத்தர் அடியன் மேல காலத்துக்கு வச்சுட்டேன், தொடைய தூக்கி என் மேல இப்படி தூக்கி வச்சாரு. நான் அடிக்கிறேன், அவர் மேல அடிச்சு அவரு இப்படி ஒரு வாரி பார்த்தாரு. அதனால இசையை வந்து தட்டி, அதனாலதான் இப்படி தட்டியே பாடினாராம் ஞானசம்பந்த பெருமான். தட்டுனா கை வடிக்குமே அப்படிங்கிறத சிவபெருமான் பொற்றாளத்தை கொடுத்தார். ஏன் ஞானசம்பந்த பெருமான் துடியளவு கூட இங்க சிரமப்படக்கூடாது என்பதற்காக துளியளவு கூட சிரமப்படக்கூடாதுங்கிறதுக்காக சாமி பொற்றாளத்தையே அழைந்தார். ஏன்னா அவர் பாடிய பாடல் அப்படி, பாடலுக்கு அவ்வளவு உருக்கும். அப்ப ஞானசம்பந்த பெருமானுடைய பாடல் எப்படி இருக்கும் பாருங்க. இந்த பாட்டுக்கே ஒரு ஊர்ல நம்ம காஞ்சிபுரத்துல கட்சி வேட்டடி, அங்க ஞானசம்பந்த பெருமான் பாடலுக்கு சிவபெருமானே குறுகி வெளியில வந்துட்டான். வெளியில ஒரு சிவடிங்க இருக்கும், பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும். இப்படி சாமி வந்து இசைக்கு மயங்குற. அப்படி அந்த இசையெல்லாம் அதுலேயும் சாமகானத்துல யூடியூப்ல போய் பாருங்க, சாமகானம் எப்படி வாசிக்கிறாங்க, சிவபெருமான் எப்படி இதுக்கு மயங்குறாரு, அதெல்லாம் எடுத்து பாருங்க, நல்லா. சரி, அப்படி இன்னிசை வீணையர் யாழினர் ஒருவாள், அவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க திருக்கோயில்ல. இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருவாள். இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இருக்கு அப்படின்னாலே 4 வேதத்தையும் குறிக்கும். இருக்கு முதலாகிய வேதங்கள், இருக்கு யசுர் சாமம் அதர்வனம் என்கின்ற 4 வேதங்கள். ஒவ்வொருத்தரும் தனித்தனியா வேதங்களை ஓதுகின்றவர்கள். இருக்கு வேதம் ஓதுகின்றவர் ஒரு பக்கம், யசுர் வேதத்தை ஓதுகின்றவர் ஒரு பக்கம், சாம வேதத்தை ஓதுகின்றவர் ஒரு பக்கம், அதர்வன வேதத்தை ஓதுகின்றவர்கள் ஒரு பக்கம். வேதங்கள் அவ்வளவு சிறப்பு. வேதங்களை அருளியது யாரு? சிவபெருமான். வேதத்தை அருளியது யாரு? உடனே மகாவிஷ்ணுன்னு சொல்லிடக்கூடாது. நிறைய பேர் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா மகாவிஷ்ணுவை அதுக்கு அமைச்சிருக்காரு, இல்லைன்னு சொல்லலாம். ஆனா அதை அருளியது சிவபெருமான் என்பதை மறந்துடக்கூடாது. வேதமும் சிவ ஆகமும் இறைவன் அருளிய 2 நூல்கள், ஒன்று வேதம், மற்றொன்று சிவ ஆகமங்கள். அத ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு, மங்கையர்க்கரசி வளவர் கோன்பாவை வரிவளை கைமடமாடி பங்கை செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கு அழல் உருவன் பூத நாயகன். என்ன வேதம்? 4 வேதமும். 4 வேதத்தை அருளியது யாரு? அதுக்கு பொருளை அருளியது யாரு? சிவபெருமான். 4 வேதமும் பொருள்களும் அருளி அங்கே இருக்க நீ தன்னோடு வந்த அளவாயாவதும் இதுவே அப்படின்னு. புரியுதா உங்களுக்கு? அப்படி இன்னிசை வீணையர் யாழினர் ஒருவாள் இருக்கொடு தோத்திரம். இருக்கொடுன்னு சொல்லி இருக்கு அப்படின்னாலே 4 வேதம். தோத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாடல் பாடுபவர்கள் ஒரு புற அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனா தோத்திரம் சொன்னாரே வழிய பதிகம் என்று சொல்லவில்லை. அப்ப மாணிக்க வாசக பெருமானுடைய காலம் வந்து தேவாரத்துக்கு முற்பட்ட காலம், மூவர் முதலிகளுக்கு முன்னாடி உள்ள காலம். இப்ப 2ஆம் நூற்றாண்டு மாணிக்க வாசக பெருமான். அப்ப வந்து அதுக்கு முன்னாடி பாடியிருப்பாங்க பாத்தீங்களா, தோத்திரம் பாடியிருப்பாங்கல்ல, அதை சொல்றாரு. அப்ப பாடுறவங்கள தோத்திரம். இப்போ உள்ளவங்க அதுக்கப்புறம் ஞானசம்பந்த பெருமான் இவங்க எல்லாம் பதிகமா பாடினார்கள். அதுக்கு முன்னாடி தோத்திரமாக இருந்தது. அதைத்தான் சொன்னாரு, தோத்திரம் இயம்பினர் ஒரு வாழ் அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு வாழ் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர். அதை ஓதுகின்றவர்கள் ஒரு முறை. அப்ப பதிகம் வந்து 4 மூவர் முதலிகள் வந்ததுக்கு அப்புறம் பதிகமா இருந்தது. அதுக்கு முன்னாடி தோத்திரமாக இருந்தது. நம்ம தோத்திரம் என்றாலே நமக்கு திருமுறைகள் தான். அப்ப மாணிக்கவாசக பெருமான் அது 8ஆம் திருமுறையாக நமக்கு வச்சிருக்காங்க. 8ஆம் திருமுறை ஏன் 8வது வச்சாங்க? எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். ஓம் ஈசான மூர்த்திய நமக, ஓம் தத்புருஷ பக்தராய நமக, ஓம் அகோர இருதாய நமக, ஓம் வாமதேவ உக்கியாய நமக, ஓம் சத்யோஜாத மூர்த்திய நமக, ஓம் இருதாய நமக, ஓம் சிரசாய நமக, ஓம் சிகாய நமக. 8வது மந்திரம் சிகை மந்திரம். இதுக்கு மேல சிரசுக்கு மேல எதுவும் கிடையாது. அதனால 8வது தந்திரமாக 8வது மந்திரமாக திருவாசகத்தை வைத்தார்கள். புரியுதா சார்? எஞ்சான் உடம்புக்கு எது பிரதானம்? சிரசு தான் பிரதானம். சிரசுக்கு மேல எதுவும் கிடையாது. அப்படி இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருவாள் துண்ணிய பிணை மலர்.
இன்னிசை வீணையர் ஆளுநர் ஒருவாள் இருக்கொடுதோத்திரம் இயம்பினர் ஒருவாள் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருவாள். பாருங்க, அப்ப பிணைமலரை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் ஒருபுறம். அப்ப கட்டாயம் எல்லா பாட்டிலையுமே என்ன சொல்றாரு அப்படின்னா, மலர் கொண்டுதான் இறைவனை அர்ச்சிக்க வேண்டும் என்பதை மறந்துடக்கூடாது. மலர் தான் ரொம்ப முக்கியம். நீங்க மலரை வச்சு இறைவன் வழிபாடு செஞ்சீங்கன்னா இப்பேற்பட்ட கொடியவனையும் சாமி நீக்கிடுவார். அதெல்லாம் போயிருமா. அத சுந்தரம் சாமிகள் கூட சொல்றாரு. அந்த இந்த பதியத்துல சொல்றாரு, திருவாரூர் பதியத்துல சொல்றாரு, முந்தை வினை கொடுமை நீங்க இரு பொழுதும் துன்று மலரிட்டு சோலும் வளம் செய்து தென்றன் மனம் குளிர எந்திரு ஆரூர்வுக்கு எந்தன் மனம் குளிர என்று கொள்ளுவது முந்தை வினை கொடுமை நீங்க இரு பொழுதும் காலை மாலை துன்று மலரிட்டு சோலும் வளம் செய்து. இந்த மலரை கொண்டு இறைவனை வளம் வந்து அவருக்கு அர்ச்சித்தால் இப்பேற்பட்ட கொடிய வினைகளும் முந்திய வினை கொடுமை நீக்கிடுவாரா சாமி. அப்ப மலர் கொண்டுதான் இறைவனை நாம அர்ச்சிக்கணும். மலரை பற்றி பாடாத அடியார்களே கிடையாது. எல்லா அருளாளருமே பாடியிருக்காங்க. ஞானசம்பந்த பெருமான் முதல் பாட்டுல சொல்றாரு, ஏடுடைய மலரான்மனையினால் பணிந்து ஏற்ற அருள் செய்த வீடுடைய பிரமாபுரம் ஏவிய பெம்மான் இவன் என்றே. பண்டைய பிரிவில் நான் இறைவனை மலரால் அர்ச்சித்ததனால் எனக்கு இந்த ஞானத்தை சிவபெருமான் வழங்கி இருக்கின்றார். முதல் பாடலே சொல்லிட்டார். அப்போ சாமிகள் திருநாமம் மஞ்சளுக்கும் செப்பாராயில் திறமொருகால் தீவண்ணர் பேசாராயில் ஒரு காலம் திருக்கோயில் சூழாராயில் உண்பதற்கு முன் மலர் பறித்திட்டு உண்ணாராயில். அப்போ சாமி சொல்றாரு. அதுலயும் மலர் பறிச்சு கொடுக்கும்போது சாமிக்கு நகர் தேஞ்சிடணுமா, அப்படி பூ பறிக்கணுமா. சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பூ பறிக்க முடியும், மிச்சத்தை நாளைக்கு பார்த்துக்கிடுவோம் அப்படின்ட்டு என்ன செய்வான். அது அப்படி இருக்கும் பூ. அப்புறம் என்ன ஆகும், அது பழைய பூவாயிடும். அன்றளந்த மலர்களை எல்லாம் இறைவனுக்கு உடனே பறிச்சு நம்ம சாமிக்கு சாத்தணும். அப்படியே அன்றண்ட வளர்ந்த மலர்களை எடுத்து நம்ம இறைவனுக்கு சாத்தினோம் என்றால் அது வந்து சுத்தமான பூவாக போயிடும். அதுவும் அந்த வண்டு போய் அந்த மலரினுடைய தேனை உண்பதன் முன் மலர் பறித்து இறைவனுக்கு இட்டு நாம் உண்ண வேண்டும். மலருடைய தேனை அந்த வண்டு போய் உண்பதன் முன் நாம் அந்த மலரை பறித்து சுத்தமான பூவாக சிவபெருமானுக்கு கொடுக்கும். அது எச்சிருச்சுன்னா எப்படி நமக்கு சாமிகிட்ட கொடுக்க மனசு ஒரு யோசித்து பாருங்க. அதிகாலையில 4 to 6, சாயங்காலம் அது 4 to 6. அதான் சுத்தமான பூவாக இறைவனுக்கு சென்றடையும். துண்ணிய பிணை மலர்னா சரமா கட்டி கொண்டு போறது சாமிக்கு. சரம் கட்டுறீங்களா, அது பிணைகள் அப்படின்னு சரமாக கட்டி இறைவனுக்கு கொண்டு போய் சாத்துவது, மாலையாக கட்டி கொண்டு போய் கொடுப்பது. இப்படி உதிர்ந்த அந்த பூவை ஒடுக்கி அதை சங்காரம் செய்து, சங்கரம்னா என்ன தெரியுமா உங்களுக்கு, பூவை ஒரே சங்கரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு என்ன அர்த்தம், பூவை நன்றாக ஒடுக்கி கட்டுதல்னு அர்த்தம். இப்ப சூரசம்காரம்னா என்ன அர்த்தம், சூரனை முருகர் பாருங்க சங்காரம் பண்ணிட்டாருங்க அப்படிங்க, இப்படியா சொல்லுவாங்க. அவரை ஒரு வழி பண்ணிட்டாருன்னு சொல்லுவாங்க. அவனுக்கு அருள் தான் செஞ்சாரு. சங்காரம் அப்படின்னா சம் என்றால் ஒடுக்குதல், காரம் என்றால் நன்றாக ஒடுக்குதல். அவனை நன்றாக ஒடுக்கி ஆணவமலத்தை நீக்கி அவனுக்கு அருள் செய்தார் முருகப்பெருமான். புரியுதா? துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருவாள். முதல்ல சொன்னாரு, இன்னிசை வினையர் யாழினர் ஒருவாள் இருக்கொடுதோத்திரம் இயம்பினர் ஒருவாள் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருவாள் தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒருவாள். ஒரு பக்கம் ஒரு ஆளு ஒரு பக்கம் சாமியை தொழுதுகிட்டே ஒரு முறை இருக்காங்க. ஒரு முறை சாமி நினைந்து அந்த அகத்து இலக்கணமாக அடியாருக்கே உரிய இலக்கணமாக வழங்கக்கூடிய அழுதல், விம்முதல், மிடறுதல், மயிர்குச்சரிதல், வாய் உளறுதல், வாய் பேச முடியாத நிலைக்கு வந்துடும். சாமி நினைஞ்சு உருகும் போது அந்த அழுக வரும்போது எல்லா இதுவும் 10 விதமான உடம்புல 10 விதமான செயல்கள் ஏற்படும். கண்ணில் இருந்து கண்ணீர் வரும், விம்முதல், விடறுதல், மயிர்குச்சரிதல், உடம்பு அப்படியே சிலுத்தல், உடம்பு அப்படியே ஆட ஆரம்பிச்சிடும்.
அதெல்லாம் அகத்திலக்கணம், அடியாருக்கே உரிய அகத்திலக்கணம் என்று பெயர். அந்த அகத்திலக்கணம் வந்துச்சுன்னா உண்மையான மெய்யடியார்களாக சாமி என்ன பண்ணுவாரு, நம்மள ஒரு ஆளா ஏற்றுக்குவார். அதெல்லாம் வரணும், அடியார்களுக்கு வரணும். புறத்திலக்கணம் என்பது சிவ பூஜை செய்தல், சிவ பரிபாலனம் செய்தல், சிவாலயம் தோறும் சென்று வழிபாடு செய்தல், சிவ புண்ணியங்களை செய்தல், அனுஷ்டானங்கள் செய்தல், சிவ பூஜை செய்தல், அப்புறம் அடியார்களுக்கு வேண்டுவன கொடுத்தல், அப்புறம் அடியார் வீட்டில் மட்டுமே உண்ணுதல், இதெல்லாம் புறத்திலக்கணம். அகத்திலக்கணம் என்பது இந்த உடம்புல உள்ள ஒவ்வொரு நிலையாக மாறுவது. இப்படி அந்த 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 இலக்கணத்தை இங்க சொல்றாரு. அழுகையர், துவல்கையர். துவல்கையர்னா மனம் உருகுதல், உருகி 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 அப்பர் சமையல் எந்த நேரமும் உருகிட்டே இருப்பான். அவர் கண்ணீர்ல நனைஞ்சு 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 அவர் உடம்புல திருநீர் பூசிப்பாரா, அப்படி திட்டா தெரியுமா. திருவதிக்கு வரும்போது அவரை அழைப்பதற்காக எல்லாரும் எதிர்கொண்டு இருக்காங்க. அப்ப அப்பசாமியுடைய நிலை வந்து அப்படி இருக்கான், அப்படி திட்டா உடம்பெல்லாம் இருக்கான். அப்ப எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படியே சாமியுடைய கருணையை எண்ணி 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 கண்ணீர் வடிச்சுட்டு போறான். அவருடைய இதை சொல்லும் போது சேக்கிலா சாமி எப்படி சொல்றேன்னா, சிந்தை இடையறாத அன்பும் திருமேனி தன்னில் அசைவும் கந்தை மிகையாம் கருத்தும் கையில் உளவார படையும் வந்திலி கண்ணீர் மலையும் வடிவில் பொலி திருநீரும் அந்தமில்லா அரசு எதிர்வந்து கொண்டு நடை அப்படிங்கிறார். யாரு? சேக்கிலா சாமி சொல்றாரு. அப்பர் சுவாமியில் அப்படி இருப்பாரான். வந்திலி கண்ணீர் மலையும் வடிவில் பொலி திருநீரோட இருப்பாரான் அப்பர் சுவாமி. அப்ப எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நமக்கு அந்த நிலை நமக்கு வரணும். திருநீர் பூசணும், அப்படியே கண்ணீர் உருகி 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 சுவாமியுடைய அந்த செயல்களை எண்ணி எண்ணி நம்ம கண்ணீர் பெருகணும். உருகி உருகி வழிபடும் அடியவர் நமக்கு ஒரு நோய் அடையாவே என்று சொல்வதற்கிணங்க சாமியை நினைந்து உருகினால் நமக்கு நோயே வராது. நிறைய பேர் சொல்றாங்களே, சுகர் வந்துருமோன்னு பயமா இருக்குங்க அப்படிங்காங்கல்ல. நீங்க உண்மையான உணர்வோடு பாடுங்க, கண்டிப்பா உங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சுன்னா உங்களுக்கு நோயே வராது. சுகரே வந்தா கூட அது நார்மல் ஆயிடும். அந்த அளவுக்கு சாமிகிட்ட ஒன்றணும். ஒன்றி வழிபாடு செய்தால் ஒன்றி இருந்த நிலைமைகள் ஊனமேல் ஒன்றில்லை. கண்டிய காலனை கடிந்தான் தன் அடியவர்க்காக சென்று தொழுவீங்கள் தில்லை சிற்றம்படத்து நட்டம் என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பேங்கிறாரு அப்ப சொன்ன. ஒன்றி இருந்து வழிபாடு பண்ணணும். சரி, இப்ப துவல்கையர், அழுகையர். துவல்கையர் வருவாள், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் வருவாள். இந்த சென்னியில் அஞ்சலி கூப்பினர் வருவாள் தான் இப்படி கையெடுத்து இப்படி கும்பிட்றோம் பார்த்தீங்களா. மற்ற சபைக்கு இப்படி கும்பிட்டா போதும், இப்படி கும்பிட்டா போதும். ஆனால் சிவபெருமானை கும்பிடும்போது இப்படி கும்பிடக்கூடாது. எப்படி கும்பிடணும்? தலைக்கு மேலே வச்சு 12 அங்குல பெருவில துவாதசாந்த பெருவழியில சுவாமியுடைய திருவடி அங்கே விளங்கி தோன்றும். அந்த இடத்துல சுவாமி எப்படி வேணும் அப்படின்னு ஒரு இடத்துல சொப்படி பண்ணிட்டு இருந்தேன். 12 அங்குல பெருவழியில சிவபெருமானுடைய திருவடி விளங்குனாங்க. ஒருத்தர் ஸ்கேல் எடுத்தாரு, எடுத்து 12 இன்ச்சு அளந்துக்கிட்டே இப்படி வச்சாரு. அப்படி கிடையாது. 12 அங்குல பெருவழியில இந்த இடத்துல வச்சாலே போதும். நீங்க உடனே ஒரே ஸ்கேல் அப்படி வச்சு 12 இன்ச்சு இப்படி இப்படி பேரக்கூடாது. இந்த இடத்துல அது துவாதசாந்த பெருவெளியும் பேரு. அந்த துவாதசாந்த பெருவெளியை எங்க சொல்லுவாங்க அப்படின்னா மதுரையை சொல்லுவாங்க. அங்க சுவாமி எப்படி நடனம் பாடுறாரு? காலை மாறி நடனம் பாடுறாரு. சிதம்பரத்தில் எப்படி ஆடுறாரு? இடது பாதத்தை தூக்கி இருக்காரு. மதுரையில இப்ப முதல்ல நமக்கு என்ன வேண்டும் என்றால் அம்பாளுடைய பாதம் தான் முதல்ல நமக்கு வேண்டும். சிவஞானம் இருந்தா தான் சிவத்தை அடைய முடியும். அம்பாள் அணுக்கிறது இல்லாம என்ன செய்ய முடியாது, சிவத்தை அடைய முடியும். அப்ப இடது பாதத்தை எங்க தூக்கியிருக்காங்க? சிதம்பரத்துல. சிதம்பரத்தை போய் வழிபாடு செய்ய 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 சிவஞானம் நமக்கு விளங்கி தோன்றும். அதே அப்படியே நேர மதுரைக்கு வந்துட்டீங்கன்னா சிவமே உங்களுக்கு கிடைச்சிடும். சிவன் தன்னையே கொடுத்து, சாமி தன்னையே கொடுத்துருக்காரு. சொக்கனா புரியுதா உங்களுக்கு? மாறி நடமாடுறாரா? அது ஊன்றி திருவடியாரு. சிவஞானம் இல்லாம சிவத்தை நாம் என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது என்ற காரணத்தினாலே சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருவாள். அந்த துவாதசாந்த பெருவடிக்கு இந்த உயிரை மூலாதாரத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எழுப்பி குண்டலினி சக்தியை எழுப்பி இடர்களை பெண்களை வழியாக சுழுமுனா நாடியை செலுத்தி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றி அது மயிர் நிலையில இருக்குமா அந்த ஓட்டை. அந்த குண்டலினி சக்தியை மூச்சு காற்று பிராணாயாமம் செய்து அதை கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றி 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 புருவனத்துக்கு கொண்டு வந்து அப்படி மேல கபால வழியாக அவ்வை பாட்டி அழகா பண்ணியிருந்தாங்க. இடைப்பிங்களை எழுத்தறிவித்து கடைச்சிலுமனை கபாலம் காட்டி
மூன்று மண்டலத்தில் முட்டிய தூணில் நாண்டல் பாம்பில் நாவில் உணர்த்தி குண்டலி அதில் அந்த குண்டலி சத்தியம் குண்டலி அதில் கூடிய அசபை விண்டல் மந்திரம் வெளிப்பட உரை மூலாதாரத்தின் மூன்றலுக்கு நிலை காலால் எழுப்பி கால்னா காற்றுன்னு அர்த்தம் காலால் எழுப்பி கருத்தறிவித்து அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் பூத சகாயம் குணத்தையும் கூறி இடச்சக்கரத்தின் ஈரத்தினையும் உடச்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூளமும் சதுர்முக சூக்கமும் எண்முகமாக இனி எனக்கு அருள் செய்து புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியத்தினையும் தரிசனப்படுத்தி கருத்தில் கபால வாயில் காட்டி இருத்தி முக்தி இனி எனக்கு அருள் செய்து என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்த முன்னை வினையின் முதலை களைந்து வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கி என் சிந்தை தெரிவித்து இருவழி இரண்டிற்கு ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்து அழுந்தியும் செவியும் எல்லையில்லா ஆனந்தம் அருளி அல்லல் கலைந்து அருள்வழி காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலைக்கு அப்பாலாய் கண்முட்டி நின்ற கருமினுள்ளே காட்டி வேடம் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி ஐந்து கரத்தின் அரும்பொரு தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலை அறிவித்து தத்துவனையை தந்தியனை ஆண்ட வித்தக விநாயகா விரைகளில் சரணே. அப்படியே யோக நிலை அத்தனை யோகம். 9 வாய் ஒரு மந்திரத்தால் 50 கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்தின் அங்குசனை பேரா நிறுத்தி பேச்சரை நிறுத்தி இடைப்பிங்களையும் எழுத்தறிவித்து கடையில் சிவமனை கபாலமும் காட்டி இந்த இடத்துல நமக்கு திறக்கும் ஒரு ஓட்டை. இங்க திறந்து உயிர் இது வழியா போயிருச்சுன்னா திருவடிக்கு போயிடும், அடுத்து பிறப்பு கிடையாது. காது வழி போனா பிறப்பு உண்டு, கண்ணு வழி போனா பிறப்பு உண்டு, மலஜல வழியா போனா பிறப்பு உண்டு. சிலர் பத்தி இறக்கும்போது வாயா அப்படி திறந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா? சிலர் பார்த்தீங்கன்னா கண்ணு இப்படி திறந்த மாதிரியே இறந்து போயிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா கண்ணுடைய உயிர் போயிருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா இறக்கும் போது மலைஜலம் போய்கிட்டே இருக்கும், இறக்கும் போது அது வழியே உயிர் போகுதுன்னு அர்த்தம். நம்ம இது இல்லை வழியெல்லாம் நம்ம எதை செய்யக்கூடாது, போகக்கூடாது. நமக்கு இந்த கபாலம் நடு மண்டையில, சிலர் வந்து நடு மண்டையில மட்டும் ஓகி கொட்டிடாதடா அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? நடு மண்டையில போட்டு உடனே ரத்தம் வந்துடும், நேசம் இருக்கும் அந்த இடத்துல, உயிர் வந்து அந்த வழியே தான் போகும். வாத்தியாரே கொட்ட சொன்னாலும் என்ன சொல்லுவாங்க, சைடில் தான் கொட்ட சொல்லுவார், நடுமண்டல கொட்ட சொல்ல மாட்டார். கொட்டுனா ஒரு ரத்தம் வந்துடும், கொட்டி காமி விடுப்பாரு. சில பேர் மோதிரத்தை வச்சுக்கிட்டு கொட்டி, சில பேர் கோவத்தை பூரா அப்படிலாம் தீக்கிறவங்களாம் உண்டு. சரி, நம்ம யாரையுமே என்ன செய்யக்கூடாது, பழி வாங்கணும் அப்படிங்கிற சிந்தனையே நம்மக்கிட்ட இருக்கவே கூடாது. நம்ம அதெல்லாம் தூக்கி மூட்டை கட்டிடணும். நம்ம குடும்ப அளவுக்கு நம்ம அடியார் ஆகிட்டோம். முடிந்த அளவுக்கு எல்லா உயிரிடத்தும் நம்ம கருணை செலுத்தணும், எல்லா உயிரிடத்தும் அன்பு செலுத்தணும். நிறைய பேர் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட தான் ரொம்ப பிரச்சனை வச்சுருப்பாங்க. அவங்க தான் நமக்கு கடைசி காலத்தில் நமக்கு உதவுறவங்க, அவங்க தான் உதவுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களாம் என்ன செய்யக்கூடாது, பகையாக்கக்கூடாது. நாளைக்கு ஒன்றுன்னா அவங்க தான் தூக்கிட்டு போவாங்க. அவங்களுக்கு ஈஸியாக சண்டை போட்டு ஒதுக்கி, நான் எங்கள் வீட்டிலே இருந்து கொள்வேன், நான் பக்கத்து வீட்டில் பேச மாட்டேன், அடுத்த வீட்டில் பேச மாட்டேன், அங்கே அவங்க கூட சண்டை, இது அதுக்கு எதிர்த்த வீட்டில் சண்டை, இப்படி எல்லாத்துக்கும் சண்டை போட்டா யார் உங்களுக்கு உதவுவாங்க? எல்லா இடத்துலையும் அன்போடு பழகினால் எல்லாருமே நமக்கு உதவும். சரிதானே? சரி, அதுவே நம்ம அடியார் இருக்கிறதுனால யாரோட எது செய்யக்கூடாது, விரோதம் வைத்துக் கொண்டால், நல்லா தெரியும், ஒரு உயிரிடம் நீங்கள் விரோதம் வைத்துக் கொண்டால் அந்த விரோதத்தை நீக்குவதற்கு ஒரு பிறப்பு எடுத்து ஆக வேண்டும் என்பதை மறந்துடக்கூடாது. யார்ட்டையும் என்ன செய்யக்கூடாது, பகை வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லல. பட்னத்தார் சொல்றாரு, பகையை நீக்குவதற்கு ஒரு பிறகு வரும். சரி, துண்ணிய வினைவனர் கையினர் ஒருவாள், தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒருவாள், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருவாள். அப்படி இந்த மூலாதாரத்திலிருந்து அந்த சுருமநடியை செலுத்தி அந்த குண்டலினி சக்தியை எழுப்பி அந்த கபால வழியாக சென்று துவாதசார்ந்த பெருவடியில் இருக்கக்கூடிய பெருமானுடைய திருவடியை போய் இந்த உயிரானது அடையும். ஆகையினாலே அந்த இடத்துல அடியார்கள்லாம் என்ன செய்வாங்க, சென்னியில் அஞ்சலி, அது ஒரு புறம் இருக்காங்க. கூப்பினர் ஒருவாள் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு, என்னையும் அப்படின்னு அந்த உண்மையை வருவாங்க. அப்ப எவ்வளவு பெரிய சிறப்பு! என் சாமி உடைய அடையக்கூடிய தகுதியுடைய எத்தனையோ அடியார்கள்லாம் இருக்காங்க. நீ சாதாரண ஆள் கிடையாது, நீ எப்பேற்பட்ட பெருமான். மூவரும் 33 மற்ற ஒளிந்த தேவரும் காணாத சிவபெருமான். மாயேறி வையகத்தே வந்திருந்த வார்களர்கள் வந்திக்க மெய்யகத்தே இன்பம் மிகும் என்று சொல்வதற்கு இணங்க நீ அப்பேற்பட்ட பெருமான். உன்னை அடைவதற்கு எத்தனையோ அடியார்கள் எல்லாம் தகுதியோடு இருக்கின்றார்கள். உன்னை அடைவதற்கு தகுதியுடைய அடியார்கள் எத்தனையோ இருக்காங்க, அவங்க நீ ஆட்கொள்வது ஓகே. ஆனா எனக்கு எந்த தகுதியுமே கிடையாது. ஆடுகின்றலை கூத்தடியார்களுக்கு அன்பில்லை, பாடுகின்றலை பதைப்பதும் செய்யலை, பனிமலருக்கு சூடுகின்றதில்லை சூட்டுகின்றதும் இல்லை, ஆமாறு உன் திருவடிக்கு அகங்குடையேன் அன்புரையேன் பூமாலை புளிந்தேத்தேன் புகழ்ந்துரையேன் புத்தியதை கோமானின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடே. இது எதுவுமே நான் செய்யறேன், ஆனாலும் இதை சிவபெருமான் விடல. என்னையும்
அப்படின்னு ஒரு உமைப்படுறவர் என்னையும் ஆண்டு கொண்டு இன்னர், அதுதான் கருணை. அதை தெரிஞ்சுக்கோங்க. அது இந்த டீச்சர்லாம் என்ன செய்வாங்கன்னா, நல்லா படிக்கிறவங்க என்ன செஞ்சுவாங்க, விட்டுருவாங்க. இந்த நல்லா படிக்கிறவனை போட்டு அடி அடி அடின்னு அடிச்சு அவனை எப்படியாவது படிக்க வச்சு பாஸ் பண்ண போடுவாங்க. அந்த லிஸ்ட்ல நான் இருக்கேன். டீச்சரோட கடமை என்னன்னா நல்லா படிக்காதவனும் படிக்க வைக்கணும். அதுதான் அவங்களுடைய டீச்சரோட. அதே போல நான் எதுவுமே செய்யலை சாமி, நான் எதுக்குமே ஆகாதவன், சிவபெருமான் என்னையும் ஆட்கொண்டாருன்னா அப்ப என்னைய தகுதிப்படுத்துறாரு அப்படின்னு அர்த்தம். புரியுது அவங்களுக்கு? அப்ப சாமி வந்து என்ன செய்யறாரு, மாணிக்கவாச பெருமானை தகுதிப்படுத்தி அந்த ஏற்கனவே பல அடியார் திருக்கூட்டத்தோடு இவரையும் சேர்ந்து என்ன செய்யறாரு, பல இடங்கள பல அடியார் திருக்கூட்டம்னே சொல்றாரு. அடியார் ஆணீர் எல்லாரும் உன் தாழ் வந்து சேர்ந்தாரு ஒரு பாட்டு சொல்றாரு. அடியார் ஆயாச்சுனாலே கண்டிப்பா என்ன உண்டு, சிவபெருமானுடைய திருவடி கட்டாயமாக உண்டு. அடியார் ஆணீர் எல்லாரும் நின் தாழ் வந்து சேர்ந்தார். சிவபெருமான் திருவடி கண்டிப்பா என்ன செஞ்சுவாங்க, ஒரு நாளைக்கு என்ன கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஒரு பிறவியோ இல்லை 2 பிறவியோ இல்லை 5 பிறவியோ, பிறவிகள் வேகமாக குறைஞ்சு சீக்கிரம் திருவடிக்கு போயிடுவாங்க. எப்படி நம்ம சிவபெருமான வழிபாடு பண்ண வந்தாச்சுனாலே கைலாய மலையில டிக்கெட் ரிசர்வ் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். அவங்க செய்த தொண்டுக்கு தகுந்தவாறு, உழைப்புக்கு தகுந்தவாறு கொஞ்சம் முன்ன பின்ன போகும், அவ்வளவுதான். அப்படி சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருவாள் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு அருள் புரியும். இன்னருன்னாரு. சாமியுடைய கருணை வந்து அப்பேற்பட்ட கருணை. ஏன்னா நம்ம தகுதிப்படுத்தணும்னு வச்சுக்கோ. ஒரு உயிர் எப்படா பக்குவம் அடையுன்னு பார்ப்பாரு. அந்த பக்குவம் அடைகிற தருவத்துக்கு வந்துச்சுன்னா எந்த நிலையும் ஆட்கொள்வதற்கு சிவபெருமான் தயாரா இருப்பார். அப்படிதான் மாணிக்கவாசகர் எப்படி இங்கதான் வந்தாகணும் அப்படின்னு வழிய வந்து அவர் போனது என்னமோ 100 கிலோமீட்டருக்குள்ளதான். மதுரையில இருந்து தொண்டிமாநகரத்துக்கு 100 கிலோமீட்டர் தான். ஆனா கைலாயமலை எத்தனை கிலோமீட்டர் இருக்கு, எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அங்கிருந்து சுவாமி இங்க வழிய வந்து மாணிக்கவாச பெருமான ஆட்கொள்றாருன்னா அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, எவ்வளவு பெரிய கருணை. கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி வந்து, அதனால பல இடங்கள்ல அவர் சொல்லும் போது நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலேன்னு. இந்த கழுக்குன்ற பதியத்துல நான் பார்த்து என்ன சொன்னாரு, நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றி, நீ வந்துதான் காட்டணும், எனக்கு ஒண்ணும் தெரியாது. நமக்கு ஒரு பதியம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, சிவா உங்களுக்கு இந்த பதியமே தெரியாதா சிவா, எனக்கு 10 பதியம் தெரியும் சிவா அப்படின்னு நம்ம கிட்ட செய்வோம். நமக்கு ஒரு பதியம் தெரிஞ்சிச்சுன்னா அடுத்தவங்களும் நோஸ் கட் அடிக்கணும்னு நினைப்போம். அப்படி இருக்கக்கூடாது. அவரு என்ன எவ்வளவு தாழ்ந்து போறாங்க. என்னையும் அது அந்த நீ வந்து காட்டினாய் கழுக்குண்டீடு, நீ வந்துதான் சாமி காமிக்க முடியும், எனக்கு ஒன்றும் தெரியாது. என்னைக்கு நமக்கு ஒன்றும் தெரியாது நம்ம நினைக்கிறோமோ நமக்கு சாமி அன்னைக்கு எல்லாத்தையும் உணர்த்த ஆரம்பிச்சுருவாரு. எனக்கு எது சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நான் எனக்கு எல்லாம் தெரியும் இருந்தோம்னா நமக்கு அதோட விட்டுருவாரு. அதுக்கு மேலே விஷயமே தெரியாம ஆயிப்போம். எத்தனை விஷயங்கள் தெரிந்தாலுமே நம்ம கற்றது கைமண்ணளவு கல்லாதது அந்த அளவுக்கு சாமி நம்மளை ஒவ்வொன்றா நம்ம சைவத்துக்குள்ள வர வர சிவபெருமானை பற்றி அறிய 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 இங்க விஷயங்கள் தோண்ட தோண்ட போய்கிட்டே தான் இருக்கும். ஒரு பிறவிலெல்லாம் இது சாமியுடைய இதெல்லாம் அனுபவிக்க முடியாது. எத்தனை பிறவி எடுத்தாலும். அதனாலதான் சொன்னாரு அப்போ சுவாமிகள் 7 பிறப்பும் உங்க காட்சி செய்கின்றேன் அப்படின்னாரு. 7 பிறவில நீ என்னை போட்டாந்து உன் திருவடியை விடுறதா இல்லை, அப்பயும் என்னை என்ன பண்ணிடு, என்னை தொண்டு செய்யும்படி செய்து விடு பெருமானே அப்படின்னாரு. 7 பிறப்பும் உங்க காட்சி செய்கின்றேன், துடைக்கும் போது என் தொழுது வணங்கி தூணீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் அணிகொள்தில்லை சிற்றம்பலத்து அரணே அப்படின்னாரு. ஒரு பாட்டுக்கு இதோ வந்துருச்சா, அடுத்த பாட்டுக்காக முடிச்சிருவோம். என்னையும் ஆண்டு கொண்டு இன்னொரு புரியும் என் பெருமான் பள்ளி எழுந்து அல்ல. அடுத்த பாட்டு பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் நல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர். பூதங்கள் தோறும் நின்றாய். பூதங்கள்னா இங்க மண் தத்துவத்தை எடுத்துக்கணும். மண் தத்துவத்துல இருந்து நாத தத்துவம் வரைக்கும் 36 தத்துவங்களை தாண்டி சிவபெருமான் விளங்குகின்றார். பூதத்துங்கள்ல இருந்து பஞ்சபூதங்கள் 5, அப்புறம் கண்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, மெய் வாய் கண் மூக்கு செவி, எருவாய் கருவாய், மெய் வாய் கண் மூக்கு செவி கண்மேந்திரியங்கள். அதுக்கப்புறம் மேல வந்து பாத்தீங்கன்னா தன்மாத்திரைகள், சுவை ஒளி உரு ஓசை நாற்றம். அதுக்கு மேல அந்த கரணங்கள், மனம் புத்தி சித்தம் அகங்காரம். அதுக்கு மேல அஷ்டமாயா பூவனங்கள் 7, காலம் நியதி கலை வித்தை அராகம் புருடன் மாயை. அதுக்கு மேல சிவதத்துவங்கள் 5, நாதம் விந்து சாதாக்கியம் ஈஸ்வரன் சுத்த வித்தை என்கின்ற 5. இதையெல்லாம் கடந்துதான் சாமி இருக்காரு. சாமியுடைய திருவடி எங்க விளங்குது? 36 தத்துவம். பூதங்கள் தோறும் நின்றாய். பஞ்சபூதங்கள்லாம் தாண்டி நாம இந்த பஞ்சபூதங்களுக்குள்ளே நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம். சில பேர் பஞ்சபூதங்களுக்குள்ளே இருக்கிற இறைவனை அறிய முடியல.
கடவுள் இல்லைன்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க நிறைய பேர். கடவுள் இல்லாம எந்த பஞ்சபூதங்கள் இயங்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. நெருப்புல இருந்து சூடு வருது, எப்படி வந்தது? அது அறிவற்ற ஜடம், எப்படி வரும்? இறைவன் இல்லாம அதுல சூடு வராது. இறைவன் இல்லாம தண்ணியில இருந்து குளிர்ச்சி வராது. இறைவன் இல்லாம காற்று அசையாது. ஒரு பொருள் இயங்குதுன்னா ஒரு அறிவுடைய பொருள் தானே எடுத்து இயக்க முடியும். இந்த டம்ளர் இருக்குன்னா அறிவற்ற பொருள் அப்படியேதான் இருக்கும். அறிவுடைய நம்ம எடுத்து அதை எடுத்து இயக்க முடியும். அதே போல காற்றுக்கு அறிவு கிடையாது. அதை அசைக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு உண்டு? பேரருடைய இறைவனுக்கு உண்டு. அவன் இயக்காமல் அந்த காற்று இயங்காது, பஞ்சபூதங்களும் இயங்காது. புரியுது உங்களுக்கு? அப்படி இந்த 36 தத்துவங்களையும் இயக்கக்கூடியவர் யாரு? சிவபெருமான். அவர் சொல்றாரு, இதெல்லாம் பூதங்களா வச்சு சொன்னார். பூதங்கள் தோறும் நின்றாய், அதெல்லாம் கலந்திருக்கின்றாய். எனி நல்லா போக்கிலன் வரவிலன் என நிலை புலவோர். சாமிக்கு போக்கும் கிடையாது, வரவும் கிடையாது. ஏன்னா அவருக்கு வினை இருந்தால் தானே அவருக்கு போக்குவரவு உண்டு. அவருக்கு வினையே கிடையாது, அவர் வினை இல்லாதவன். அதான் இணையன் நான் ஒருவன் என்று உன்னை அறிவித்து இரும்பின் பாவையனைய நான் பாடேன் என்று ஆடேன். அந்தோ அலறிடேன் உலரிடேன் ஆவிசோரேன் முனைவனே முறையோ முதல் அந்தம் ஆயினானே என்று கூட அந்த சுற்றத்தல்ல மாணிக்கவாசகர் பெருமான் சொல்றார். சுற்றத்தை படிருக்கீங்களா? சுற்றத்தலாசுவா அது எதுல வருது அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். திருச்சதகத்துல வரும் சுற்றத்தல். அந்த வெள்ளந்தான் விரிசடையாய் விடையாய் இன்னொரு பெருமானே என கேட்டு அந்த பாட்டு இருக்குல்ல, அதுல 2வது பாட்டு எடுத்துட்டீங்கன்னா அதுல சொல்லுவார், இணையன் நான் ஒருவன் என்று உன்னுடைய வினையை நீக்கக்கூடியவன் நான் இருக்கின்றேன்பா அப்படின்னு நீ கவலைப்படாத அப்படின்னு சிவபெருமான் மாணிக்கவாசகர் பெருமானை பார்த்து சொல்றார். இணைய நான் ஒருவன் என்று உன்னை அறிவித்து இரும்பின் பாவை இணைய நான் பாடேன் என்று ஆனேன். வினைக்கேடன் விடுப்பார். என் வினையை கெடுக்கக்கூடிய வினைக்கேடன் சாமி சொல்ல. வினைக்கேடன் என்பாய் போல இணைய நான் ஒருவன் என்று உன்னை அறிவித்து இரும்பின் பாவை இணைய நான் பாடேன் என்று ஆடேன். அந்தோ அலறிடேன் உலரிடேன் ஆபிசோரேன் முனைவனே முறையோ முதலந்தம் ஆயினானே அப்படின்னாரு. எப்படி சொல்றாரு? திருவாசகம்னா ஒவ்வொரு பாட்டும் அப்படி தேனை குடிச்சா எவ்வளவு இனிமையா இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு பாடலும் ஒரு பாட்டுக்கே 1 மணி நேரத்துக்கு மேல வழக்கம் சொல்லலாம். ஆனா சூழ்நிலைகள் பாருங்க, எப்படியாவது ஒரு 3 பாட்டாவது எடுத்தாலும் எப்படியாவது முடிச்சிருக்க சிவா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது தேனா போய்கிட்டு இருக்கு. சே பூதங்கள் தோறும் இன்றாயணி நல்லால் போக்கிலன் வரவிலன் என நிலை புலவர்கள்லாம் என்ன சொல்றாங்க? சிவபெருமானுக்கு போக்கு கிடையாது, வரவு கிடையாது சொல்றாங்க. அது எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. போக்கிலன் அவன் போக்கு கிடையாது, வரவு கிடையாது. ஏன்னா அவருக்கு வினை இருந்தால் தான் பிறக்க முடியும். அப்ப போக்குவரவு சாமி கிடையாது. அதே மாதிரி முருகப்பெருமான் சொல்லும் போது பெம்மான் முருகன் பிறவான் இரவன். முருகப்பெருமான் யாரு? சாட்சாத் சிவபெருமானே, மறந்துடக்கூடாது. அப்படி போக்கிரன் வரவிலன் இளநிலை புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் எல்லாம் கேட்டறியோ உன்னை கண்டு அறிவாரைனர். கீதங்கள் பாடு சாமியை பாடும்போது கீதங்களாக பாடுதல், அந்த பாடுறதுனால அடுத்து ஆடுதல், அதனால மகிழ்ச்சி அடைதல், ஒவ்வொன்றும் ஸ்டெப்பா வரும். கீதங்கள் தோறும் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் நல்லால் கேட்டறியோம் உன்னை கண்டு அறிவோம். இப்படி எத்தனையோ பேர் சுவாமியுடைய கீதங்கள் எல்லாம் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதை கேட்டு நாம் என்ன செய்யறோம்? வியப்படைகின்றோம். இப்ப இதுல கூட சொல்லுவாரு, அளப்பில் கீதம் சொன்னாருக்கு அடிகள் தாம் அருளுமாறேன்னு கூட அப்ப சாமி சொல்றாரு. சாமியை யாரு போட்டு பாடுகின்றார்களோ அவர்களுக்கு சிவபெருமான் எப்படி அருள் செய்வாரே தெரியாது, அவருக்கே தெரியாது. அந்த அளவுக்கு கருணை செய்வாராம் பாடுறவங்களுக்கு. இப்ப நீங்களாம் பாடுறீங்கல்ல தேவாரம், அது அப்படி சாமி சொல்றாரு. துளைக்கில் நான் மலை தொடுத்தான் தூயல்வின் ஏறலாகும் விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்நெறி ஞானமாகும். அளப்பில் கீதம் சொன்னாருக்கு அடிகள் தான் அருள்மாறி. எப்படி அருள் சொல்றேன்னு அவருக்கே தெரியாதான், அந்த அளவுக்கு அருள் புரிவாரா பாடுறவங்களுக்கு. ஏன்னா பாட்டுனா சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் அப்ப இது மட்டும் பாடினா போதும், நம்ம மோட்ச அடைஞ்சலாம் நினைச்சிடக்கூடாது. பாடுனா அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு சுவாமி கூட்டுக்குவார். நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா தேவாரம் பாடினா மட்டும் போதுங்க, அதுல இந்த வினை நீக்கம் பண்ணியாச்சுல அப்ப பிறவி கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. வினை நீக்கம் ஆயிரும் பதியம் பாடுனதும். அதுக்கப்புறம் சித்தாந்தம் படிக்க வச்சோம். சித்தாந்தம் படிச்சதுக்கு அப்புறம் இறைநிலையை அடையக்கூடிய நிலைகள் அதை சொல்லியிருக்குமா, அதுக்கப்புறம் திருவடிக்கு போயிடும். படிநிலையா தான் போகும். அடிப்படை பாடல் பாடுவது, இறைவனை போற்றி கீதங்கள் பாடுதல் ஆடுதல் எல்லாம் கேட்டறியோம் உன்னை கண்டு அறிவார். உன்னை கண்டு எத்தனையோ பேர்கள் சொன்னாலும் எங்களால என்ன செய்ய முடியல, அறிய முடியல பெருமானே அப்படின்னாரு. கேட்டறியோம் உன்னை கண்டு அறிவார். எத்தனையோ பேர் சாமியை பார்த்துருக்காங்க, கண்டு எத்தனையோ பேர் அறிந்திருக்கின்றார்கள். நாம கோயிலுக்குள்ள நாமளே போறோம், சாமி கண்ணால பார்க்காம அழிய. அன்னைக்கு நம்ம இந்த நாள் கூட்டம், பயங்கர கூட்டம் வைத்தியநாதன் கோயில்ல.
கூட்டம் வெளியில வரைக்கும் நின்றுச்சு. அந்த அமாவாசை அன்னைக்கு, தை அமாவாசைக்கு இங்க இருந்து வரிசையா போயிட்டே இருந்தாங்க. அடியில் வந்து முன்னாடி போகலாம்னு நினைச்சேன். சரி அவங்க கூட கூட்டத்துல போவோம் அப்படின்ட்டு அவங்க கூடயே போனேன். ஒருத்தர் அப்படி முடிச்சு என்கிட்ட பேசிக்கிட்டே வந்தாரு. சுவா அப்புறம் நீங்க எங்க வேலை பார்க்குறீங்க அப்படின்னு பேசிக்கிட்டே வந்தாரு. எங்க வரிசையில வரும்போது நிறைய ஏதாவது 2 பாட்டாவது பாடி வைக்கலாம். சரி பேசிக்கிட்டே இருந்தாரு. பக்கத்துல வந்ததும் 2 கண்ணையும் மூடிட்டாரு. இறைவா அப்படின்னு 2 கண்ணையும் முன்னாடி போய் ஒரு தலை தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் அடியில் சாமியை பார்த்துட்டு சார் நீங்க சாமி பார்த்தீங்களா அப்படின்னு. பார்த்துட்டேன் சார். என்னை பார்க்கற சொன்னாங்க. நான் சாமி விட்டுருவோம் என்னை எப்படி தள்ளிட்டாங்க. அது எப்படி சார் தள்ளுவாங்க, நீ அங்கதானே நின்றுப்பீங்க. இல்லை நிற்கும் போது நான் 2 கண்ணையும் மூடிட்டேன் அப்படின்னாரு. 2 கண்ணையும் மூடிட்டா எப்படி சாமி தெரியும். அதான் கோயிலுக்கு போனா என்ன செய்யக்கூடாது, கண்ணை மூடவே கூடாது. நீங்க கோயிலுக்கு வெளியில இருந்து கண்ணை மூடணும். உள்ளுக்குள்ள கோயிலுக்குள்ள நுழைஞ்சாச்சுன்னா எந்த இடத்துலயுமே நீங்க கண்ணை மூடணும். ஏன்னா தியானம் பண்ற இடத்துல உட்காந்துக்கோங்க. அங்க கொடிமரத்துக்கு முன்னாடி உட்காந்து அங்கதான் கண்ணை மூடி நீங்க ஜெபம் பண்ணணும். மற்ற இடத்துல எங்கேயுமே நீங்க என்ன செய்யக்கூடாது, மூடவே கூடாது. கீதங்கள் பாடுதல் ஆடுதலால் கேட்டறியோம் உன்னை கண்டு அறிவாரே. சீதங்கள் வயல் சொல் திருப்பெருந்துறை மன்னா. ஏதங்கள் அறுத்தியவை ஆண்டல் புரியும் பெருமான் பள்ளி எழுந்து அருளாயே அப்படின்னு மன்னா அப்படின்னா சாமிய. திருப்பெருந்துறை மன்னா, ஏதங்கள் அறுத்து எங்களுடைய குற்றத்தை அறுத்து ஆண்டு அருள் புரியும் எம் பெருமான் பள்ளி எழுந்து அருளாயே அப்படின்னாரு. எப்படி சொல்றாங்க, ஏன் மன்னன்கிறது சாமியை எல்லாத்துக்கும் மன்னர் யாருன்னா சிவபெருமான் தான். ஏன்னா மன்னனாவது ஆட்சியை புரிஞ்சாரு மதுரையில மன்னராக தானே வந்தாரு. சாமிக்கு என்ன பேரு சொல்லுங்க பார்ப்போம். சோமசுந்தர கடவுள், சோமசுந்தர பாண்டியனாக சிவபெருமான் வந்தார். வந்து ஆட்சி புரிந்து ஒரு மன்னராக இருக்கின்றவர்கள் சிவபூஜை செய்து காமிக்க வேண்டும் என்று சிவபெருமான் தன்னைத்தானே அர்ச்சித்த கோயில் என்ன கோயில், இன்மையில் நன்மைதான். சிவபெருமானை தன்னைத்தானே அர்ச்சித்த கோயில். இப்போ நீங்க போனீங்கன்னா எல்லாரும் அங்க மட்டும் தவிர மற்ற எல்லா இடத்துக்கும் போவாங்க. மீனாட்சி கோயில் போவாங்க. முன்னாடி இருக்கிற சாமியே தன்னைத்தானே அர்ச்சித்த கோயில சந்துக்குள்ள இருக்கும். சந்துக்குள்ள தானே இருக்கு ஆப்பம் அப்படின்ட்டு விறுவிறு. அது போற வழிதான். சாமியை தரிசனம் பண்ணிட்டு போனா நல்லா இருக்கும். அப்படி ஏதங்கள் அறுத்துனா நம்மளுடைய குற்றத்தை அறுத்து ஆண்டருள் புரியும் பெருமானே இவர்களுக்கெல்லாம் அருள் செய்ய வேண்டும் என்று அதை பள்ளியிலிருந்து எழுந்து வந்து அருள் செய்ய வேண்டும் என்று மாணிக்கவாசக பெருமான் நமக்காக கேட்கின்றார். இதுதான் அடுத்த பாட்டு, 3வது பாட்டு. பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார் வந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும். இந்த காமனா இருக்கு. இந்த பாட்டை கொஞ்சம் பதறாம இருக்கலாம். கொஞ்சம் அப்ப பரபரன்னு சிலவர் பார்த்தீங்கன்னா வழிபாடு பண்ணும்போது பரபரப்பு ஓட செய்ய சோறு போகணும் அப்படி விறுவிறுன்னு 5 நிமிஷத்துல சாமி கூப்பிட்டு ஆரை பாருங்க அப்படி விறுவிறுன்னு போயிட்டு வந்துடுவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் அடின்னு நம்ம கோயிலுக்கு போயிருந்தேன். கோயிலுக்கு போயிட்டு நைட் பள்ளியில பூஜையில போயிட்டு வந்தது. ஒரு அம்மா, சிவா மணி 8:30 ஆச்சு, இருக்கட்டும் நானும் பள்ளியில பூஜை சீக்கிரம் முடிப்பாங்க பார்த்து முடிக்கல. ஸோ எனக்கு அவசரமா ஒரு வேலைக்கு போக வேண்டியிருக்கு. என்ன வேலை, ஒரு சீரியல், முக்கியமான சீரியல் ஓடிட்டு இருக்கு. அந்த சீரியல் நான் பார்க்காம விட்டதே கிடையாதுன்னு பாருங்களேன். அப்படிக்காக 8:30க்கு கரெக்டா போய் அதை அட்டன் பண்ணியே தீரணுவா. அது அவ்வளவு இன்ட்ரெஸ்டா சொல்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. 8:30க்கு சீரியலா முக்கியம். நீங்க கோயிலுக்கு வந்துட்டீங்க, கோயிலுக்கு நல்லா வழிபாடு செஞ்சுட்டு போகமா. இந்த நாளைக்கு போடுவாங்க, நாளைக்கு பாருங்க அப்படின்னு. இல்லை சிவா அதெல்லாம் முடியாது சிவா, அதை கரெக்டா டயத்துக்கு நான் பார்த்துருவேன்னா பாருங்க அப்படின்னு என்னை கொண்டு போய் கொஞ்சம் வீட்டுல வந்து விட்டு வந்துருங்களேன். ஒரு 5 நிமிஷம் லேட்டா வேற ஆயிடுச்சு. அந்த முக்கியமான கட்டம் எனக்கு போயிருமோன்னு நினைக்க வேண்டியிருக்கு அப்படின்னா பாருங்க. அவ்வளவு அளவுக்கு சீரியல்ல மூழ்கி இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் என்ன செய்யணும், கொஞ்சம் குறைக்கணும். வேற வழியே கிடையாது. நம்ம ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற முடியும். நீ சீரியலை இழந்தால்தான் யாரை பெற முடியும், சிவபெருமானை பெற முடியும். சீரியல் போயிட்டு சிவபெருமானம் புரியுது உங்களுக்கு. சிவபெருமானம் அனுமதிச்சு சீரியல் மறந்துடும். உங்களுக்கு சீரியல் வேணுமா சிவபெருமான் வருமா நீங்க தான் முடிவு பண்ணீங்க. எது வேணும், அப்பாட தப்பிச்சேன். சிவபெருமான் சிவபெருமான் ஒன்றணும். அப்படி பாட்டுல சொல்ற பப்பு அற அப்படின்னா பரபரப்பு. நீங்க அற பர வீட்டிலிருந்து உணரும் நின் அடியார், உணரக்கூடிய அடியார் பெருமக்கள் யாருன்னா ஜீவன் முத்தர்கள் பேர். எந்த நேரமும் சிவபெருமானை அப்படியே பரபரப்பு இன்றி ஒரே நிலையில் அமர்ந்து
சிவபெருமானை உணர்ந்து உணர்ந்து தியானத்தில் ஆள்பவர்கள் ஜீவன் முத்தர்கள் என்று பெயர். அவர்தான் கொப்பர வீட்டிலிருந்து உணரும் நின் அடியார் அப்படின்னு. பந்தனை வந்து அறுத்தார் அவர் பலரும். அப்ப எப்படி சொல்றாரு பாருங்க. அப்ப இந்த ஜீவன் முத்தர்கள் என்ன செய்வாங்கன்னா எந்த நேரமும் சிவபெருமானை உள்ளே வைத்து தியானித்து 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 அந்த தியானம் கலைஞ்ச நேரத்துல என்ன செய்வாங்கன்னா, இப்ப தியானம் பண்ணிட்டு இருக்காங்க, சாமியோட ஒன்றாங்க, இப்ப திடீர்னு கலைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நிமிஷமே இவங்களை எது வந்து பற்றும் என்றால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த தியானம் நினைஞ்சு கலைஞ்சு அடுத்த நிமிஷமே வினைப்பெயர் வந்து இவங்க ஒட்ட ஆரம்பிச்சிடும். அப்ப இவங்க என்ன செய்வாங்கன்னா திருக்கோயிலுக்கு போயிடுவாங்க, கோயிலுக்கு போயிடுவாங்க. அதனால ஜீவன் முத்தராக இருந்தாலும் கூட, இந்த உலகத்துக்கு பற்றற்று இருந்தாலும் கூட ஜீவன் முத்தர்களையும் வினை வந்து தாக்கத்தான் செய்யும். அந்த நேரத்துல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திருக்கோயில் சென்று வழிபாடு செய்வார்கள். பன்னெண்டாம் சொல்ற கருத்து நமக்கு அதுதான். பன்னெண்டாம் என்ன சொல்றது அப்படின்னா, செம்மலர் நோண்டால் சேவல் ஓட்டா அம்மலம் கருகி அன்பரோடு வரி மாலர நேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரங்கென தொழுமே. உலகத்தில் வாழ்கின்ற ஜீவன் முத்தர்கள் சிவபெருமானே எந்த நேரம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஜீவன் முத்தர்கள் கூட ஆலயத்தையும் அடியாருடைய திரு வேடத்தையும் சிவன் என கண்டு வழிபாடு செய்வார்கள். அடியாருடைய வேடத்தை பார்ப்பாங்க, அங்க சிவபெருமான் விளங்கி தோன்றுகின்றார் என்று அதை வணங்குவாங்க. ஆலயத்தை போய் சென்று வழிபாடு செய்வாங்க. யாரு? ஜீவன் முத்தர்களுக்கே அந்த நிலைனா நாம திருக்கோயிலுக்கு போகணுமா வேண்டாமா? கட்டாயம் போகணும். திருக்கோயில் வழிபாடு தான் நமக்கு முக்கியம். அதனால அப்போஸ்தலர் அழகா சொன்னாரு, நிலை பெறுமாறன் நுதியேல் நெஞ்சே. நம்ம நெஞ்சுக்கு சொன்னாரு, நீ வா. எங்க? திருக்கோயிலுக்கு முன்னாடி உள்ளவா. முதல் நெஞ்சத்தை கூப்பிட்டாரு, நம்மளை கூப்பிடல. ஏன்னா நெஞ்சுதான் எதையாவது நினைச்சிட்டு இருக்கோம். 225 ரூபா செருப்பு இன்னைக்கு தான் புதுசா வாங்கியிருக்கோம், எவனு தூக்கிட்டு போயிருவானுங்கிற எண்ணத்திலே என்ன செய்வோம், உள்ள போ. அதை நம்ம நினைக்க கூடாது. அதனாலதான் நெஞ்சத்தெல்லாம் தூக்கி முதல்ல இங்க கோயிலுக்குள்ள உள்ள கொண்டு வந்துருன்னு. நெஞ்சே நீ வா. முதல்ல நெஞ்ச கூப்பிட்டாரு, நீ வா. முதல்ல நீ வந்தா தான் நான் என்ன செய்ய முடியும், சிவபெருமானை நினைக்க முடியும். நீ வாட்டு வெளியில நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நான் சிவபெருமானை நினைக்க முடியாது. அதனால நெஞ்சே நீ வா. வந்து என்ன செய்ய, நித்தடும் எம்பிரானுடைய கோயில் புக்கு. எந்த எம்பிரான் அதை கடைசி சொல்றாரு, எந்த கோயிலுக்கு போகணுங்கிறது கடைசி சொல்றாரு. நித்தடும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு வெளுக்குமிட்டு பூமானை புனைந்து தீ புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா சய போற்றி போற்றி என்றும் அலைகுணசே செஞ்சடையும் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரானிலே. அருமையான பாட்டு, அப்போஸ்தலர் பாட்டு. இவரெல்லாம் பாடிருக்கீங்களா? தினசரி நாங்க பாடிட்டு தான் சார் இருக்கோம் அப்படிங்கிறது புரியுது. தினசரி பாடுறீங்க. வாங்க சார். நிலை பெறுமாறு என்னதியே நெஞ்சே நீ வா, நித்தனும் வா, அவருடைய கோயிலுக்கு வா. அது எந்த கோயில்னாரு? சங்கரன் கோயில் அப்படின்னாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி பாட பூதங்க கடைசி பாட்டு என்ன சொல்றாரு? பப்பர வீட்டிலிருந்து உணரும் நின் அடியார். எந்த நேரம் சிவபெருமானை தியானித்துக் கொண்டிருக்கின்ற அடியார்கள் கூட என்ன செய்வாங்க, அந்த தியானம் கலைந்த நேரத்தில் சிவபெருமானை போய் சென்று திருக்கோயிலில் சென்று வழிபாடு செய்வார்கள். அப்ப நாமளும் கண்டிப்பா என்ன செய்யணும், திருக்கோயில போய் சென்று வழிபாடு செய்யணும். உணரும் நின் அடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும். எந்த பலரும் அப்படின்னா, மைப்புரு கண்ணியர் மானிடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா. அவங்க தேவ மாதர்கள் பேரு. அந்த தேவ கண்ணியர்கள்லாம் அங்க சிவாலயம் கிடையாது. அதனால எங்க பண்ணுவாங்க, மைப்புரு கண்ணியர் மானிடத்து இயல்பின் இந்த மனிதராக வந்து பிறந்து சிவபெருமானை வழிபாடு செய்வார்கள். யார் வழிபாடு செய்வார்கள்? மணவாளர். அவர் எப்படிப்பட்ட மணவாளர்? நித்தமணாளர். அந்த பாட்டுல சொல்லும்போது, நித்தமணாளர் நிரம்ப அழகிய சித்தத்திருப்பரால் அன்னே என்னும் சித்தத்திருப்பவர் தென்னன் பெருந்துரை அத்தரானந்தரால் அன்னே என்னும். இந்த பாட்டு பாடிருக்கீங்களா? அன்னை பத்து. நித்தமணாளர் நிரம்ப அழகிய சித்தத்திருப்பரால் அன்னே என்னும் சித்தத்திருப்பவர் தென்னன் பெருந்துரை அத்தரானந்தரால் அன்னே என்னும். இது பாடுறது இல்லையா? முற்றோடு படிப்பீங்களா?
வரும்போது பண்ணிட்டீங்க. சிவபெருமான் ஒருத்தர் தான் நித்தவனாக, நம்மெல்லாம் ஒரு தடவை தான், அதுக்கப்புறம் நமக்கெல்லாம் வயசாயிரும். அவர் எப்பயுமே, சிவபெருமானுக்கு எப்பயுமே வயசு 16, அந்த அம்மாவுக்கு வயசு எப்பயுமே 12. யாருக்கு? நம்ம உமையம்மைக்கு எப்பயுமே வயசு 12, சிவபெருமானுக்கு என்றும் 16. அது அவர் நித்த மணாளர், நிரம்ப அழகிய சாமியுடைய அழக அந்த தாருகாவனத்து முனிவர்களுடைய மனைவிகள் அத்தனை பேர் தர்ம பத்தினிகள் சிவபெருமானுடைய அழகை கண்டு பின்னாடியே போயிட்டாங்க. அப்ப எப்படி அழகா இருக்காருன்னு பார்த்துக்கோங்க. ஆடிய அழகா அருமறை பொருளே அங்கனா எங்குற்றா என்று தேடிய வானோர் சேர் திருமுல்லை வாயிலாய் திருப்புகள் இருப்பார் பாடி அடியேன் படுதியர் கலையாய் பசுவதா பரஞ்சுடரே அப்படின்னாரு சுந்தரம் சாமி. கூடிய லயம் சதிபிழையாவை கொடியடை உமையவளுக்கான ஆடிய அழகா, அம்பாள் காணும்படி சிவபெருமான் அழகா நடன மாறாங்க. இப்ப எப்படி சொல்றாரு பாருங்க சுந்தரம் சாமி. திருமுறைகளை கொட்டி கிடக்கு, நம்ம எடுத்து பருகணும். ஒவ்வொரு பாட்டையும் நீங்க பாட பாட ஆஹா ஆஹா அருமை 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 தேன் தேன் தேன்னு சுவைக்கணும். திருமுறைகள் அவ்வளவு இருக்கு. அந்த இந்த பாட்டிலையும் சொல்றாருல சுந்தரம் சாமி சொல்றாரு, அந்த பித்தாபுரி சொல்லி பாடல்ல கூட மழுவான் வளன் ஏந்தி மறை ஓதி மங்கை பங்கா தொழுவாரவர் துயரா இன தீட்டல் உண தொழிலே செலுவார் மண்ணை தென்பாள் மண்ணை நல்லூர் அரு துறையுள் அழகா உனக்காளா இனி அல்லேன் எனலாமே. இப்படி சொல்றாரு சாமி. அழகு, இப்படிப்பட்ட அழகு. சிவப்புனா சிவப்பு, அப்படி ஒரு சிவப்பு. இந்த உலகத்துல எல்லாருமே எதை விரும்புவாங்க? சிவப்பு விரும்புவாங்க, கருப்பு விரும்புவாங்க. எனக்கு ஒரு சிவத்த பொண்ணா பாருங்க அப்படிம்பாங்கல்ல, எல்லாரும் அப்படித்தானே சொல்றாங்க. யாராவது எனக்கு கொஞ்சம் கண்ணை கறிட்டு கொஞ்சம் பாருங்க அப்படி யாராவது சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. சிவப்புன்னு எல்லாருக்கும் பிடிக்கும். இப்ப சிவப்பு சேலை கட்டிட்டு வந்தா எல்லாருமே விரும்புவாங்க. சிவப்பு எல்லாரையும் கவரக்கூடியது. அதனால சிவபெருமான் என்ன நிறம்? செம்பொருள். பிறப்பு என்னும் பேதவை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு. இந்த பிறப்பு நீங்கன்னா செம்பொருளாகிய சிவபெருமானை சார வேண்டும். சரி, அது செம்பொருள் எங்க போட்டு எங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னா திருவாசகத்துல வருது. செம்பொருள் துணிவே சீருடை கலரே செல்வமே சிவபெருமானே என் பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களுக்கு அருள்வது இல்லையே. அப்ப செம்பொருள்லாம் யாரு? சிவபெருமான். இப்பிறப்பு, அதாவது பிறப்பு என்னும் பேதவி நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு. அப்ப அதையும் சொல்றாரு, சிவபெருமான் தான் செம்பொருள் என்று வள்ளுவரும் சொல்றாரு. அப்ப எப்பேற்பட்ட சிறப்பு பாருங்க. அதைத்தான் இங்கேயும் சொல்றாரு. மைப்புறு கண்ணியர் மானுடத்தியல்பின் வணங்குகின்றாய் அணங்கின் மணவாளா. அணங்கின் மணவாளா, அம்பாளுக்கு மணவாளனாக விளங்கக்கூடிய பெருமானே. எப்பயுமே சாமி அம்பாள் பார்த்தீங்கன்னா பிரிப்பட்ட நிலையில இருப்பாங்க. சாமி அம்பாள் பிரிக்கவே முடியாது எப்பயுமே. ஆனா பஞ்சமூர்த்தி புறப்பாடுல 2 அம்பாள் வராங்க, பார்த்துருக்கீங்களா? அது யாரு? ஒண்ணு. இன்னொரு அம்பாள் அதான் அந்த உடனுடைய அம்பாள் தான் யாருன்னு கேட்டேன். இது பிரியா விடையும் சொல்லிட்டீங்க. தனியா ஒரு அம்பாள் இருக்காங்களா? சிவகாமி அம்பாள் இருக்காங்கல்ல. இப்ப சிவலிங்கத்துல எப்பயுமே ஒரு அம்பாள் இருக்கும், மன்னன் பண்ணியிருப்பாங்க. அதான் பிரிப்பற்ற நிலையில இருக்கக்கூடிய சக்தி. தனியா ஒரு அம்பாள் இருக்காங்களா? சிவகாமி அம்பாள். அது யாரு அப்படின்னா இந்த உலகத்தை இயக்குவதற்காக சிவபெருமான் துணைக்கு பயன்படுத்தக்கூடிய சக்தி. அதாவது அதுக்கு பேர் பரிக்கிரக சக்தி என்று பெயர். இந்த மாயையை சிவபெருமானுக்கு பரிக்கிரக சக்தியாக வரும். புரிஞ்சுச்சா? இந்த மாயை ஆகிய மாயை சுவாமி ஒரு சக்தியாக பயன்படுத்துறாரு. அறிவற்ற ஜடத்தை முதற்கொண்டு சுவாமி பரிக்கிற சக்தியாக பயன்படுத்துகின்றார். அதைத்தான் அங்க சிவகாமி அம்பாளா வச்சிருக்காங்க. கூடயே இருக்கக்கூடிய அந்த சக்திக்கு தாதாத்மிய சக்தி என்று பெயர். எப்பயுமே பிரியா விடைங்கிற பார்த்தீங்களா, அந்த சக்திக்கு பேரு தாதாத்மிய சக்தி என்று பெயர். சிவகாமி பரிக்கிற சக்தி, இந்த உலகத்தை இயக்குவதற்கு துணைக்கு பயன்படுத்தக்கூடிய சக்தி என்று பெயர். அதுதான் பஞ்சமூர்த்தி புறப்பாடு வரும்போது முதல்ல விநாயகர் பெருமான் வருவாரு, அடுத்த முருகப்பெருமான் வருவாரு, அதுக்கடுத்து சாமி அம்பாள் சேர்ந்து வருவாங்க, அப்புறம் அம்பாள் மட்டும் தனியா வருவாங்க, கடைசி சண்டேஸ்வரர் வருவார். அப்படித்தானே? இது எதன் அடிப்படையில் வந்தது? குரு லிங்க சங்கம அடிப்படையில் வந்தது. முதல்ல இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானும் முருகப்பெருமானும் குரு, நடுவில் இருக்கக்கூடிய சுவாமி அம்பாள் லிங்கம், கடைசி இருக்கக்கூடிய சண்டேஸ்வரர் சங்கமம். பஞ்சபுராணம் பாடுறீங்களா? பஞ்சபுராணம் எதன் அடிப்படையில் வந்தது? குரு லிங்க சங்கம். அன்னைக்கு கேள்வி கேட்டாங்கல்ல, அப்படின்னு பதில் சொல்லணும். இதெல்லாம் கேள்வி கேட்டாங்க. முதல்ல இருக்கக்கூடிய தேவாரம் திருவாசகம் குரு, நடுவில் இருக்கக்கூடிய திருவிசைப்பா திருப்பல்லாண்டு லிங்கம், கடைசியில் இருக்கக்கூடிய பெரிய புராணம் சங்கமம். அப்படி இந்த பாட்டுல பப்பர வீட்டிலிருந்து உணரும் என் அடியார் வந்தனை 5 நிமிஷம் இருக்கா பாட.
நான் முடிஞ்சிருச்சோன்னு நினைச்சேன். அந்த 7 மணியை பார்த்துக்கிட்டே பேச வேண்டியது. பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும். இந்த பந்தனை அறுத்து அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம இந்த பாச ஞானத்தினாலும் பசு ஞானத்தினாலும் இறைவனை நாம் அடைய முடியாது. அவனை அடைவதற்கு பதிஞானத்தை கொண்டுதான் இறைவனை அடைய முடியும். அந்த பதிஞானம் வருவதற்கு சாமி என்ன பண்ணுவாருன்னா, நம்முடைய பந்தனை கெடுத்து, அதாவது பந்த வாசம் அறுக்க வல்லார்களேங்கிறார்ல, அந்த பாட்டில் கூட சொல்றாருல்ல, பந்த வாசம். இந்த பாசம் நம்ம இந்த உலகத்து மேல அவ்வளவு பற்றும் பாசமும் வச்சிருப்போம். பிள்ளைகள் மேலாம் ரொம்ப பற்றா இருக்கும், பாசம் ரொம்ப வச்சிருப்போம். அதை சிவருமன் என்ன செய்வாராம், பைய உருவாராம். உங்களுக்கே தெரியாம என்ன செய்வாராம், பைய பாசத்தை உருவார். ஏன்னா படக்கம் எடுத்து உங்களால தாங்க முடியாது, என் பிள்ளை அப்படின்னு என்ன செஞ்சிருவீங்க, உருகாங்க. அதனாலதான் சாமி அந்த பாசம் என்னும் தாழ் உருகி அப்படின்னு வருதுல, பாசம் என்னும். அதனால பாசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு எடுப்பார், உங்களுக்கே தெரியாம. அதே மாதிரி உங்களுடைய வயதான தோற்றத்தையும் சிவபெருமான் எப்படி தெரியுமா இருப்பாரு, நீங்க எடுத்தவே வயதான தோட்டம் வந்தீங்கன்னா நீங்க பயந்துருவீங்க. அப்படின்னு உங்களுக்கு 4 நாள் உங்களுக்கே தெரியாம ஒரு முடி வெள்ளையாகும், அடுத்து 2, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட வயசான தோற்றம் உங்களுக்கே தெரியாம. இப்பயும் பார்த்தீங்கன்னா 60 வயசானாலும் கண்ணாடி பார்க்கறது விட மாட்டேங்காங்கல்ல. என்ன காரணம், இன்னும் நம்ம அழகா தான் இருக்கோம்னு நினைவு வந்துடும். ஏன்னா உங்களுக்கே தெரியாம அந்த வயதான தோற்றத்தை சாமி அந்த மூப்பு வர்ற வரைக்கும் உங்க தோற்றத்தை அப்படியே தான் கொண்டு போவார். நம்ம வயசானாலும் நம்ம அப்படிதான் நினைச்சிட்டு இருப்போம், நம்ம இன்னும் இளமையா தான் இருக்கும், வயசு இல்லையா 60 தானே ஆகுது, 65 தானே ஆகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். அது சொல்றாரு, பாலனாய் கழிந்த நாளும் பரிமலர் கோதை மாதம் வேலனாய் கழிந்த நாளும் மெலிவோடு மூப்பு வந்து. அது எப்படி செய்வாரு, மெலிவோடு செய்வார். அந்த மூப்பு வந்து கடைசி வயதான தோட்டத்தை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு வருது. ஏன்னா எடுத்ததுமே வயதான தோட்டத்தை கொண்டு நீ பயந்துருவீங்க. அதனால சாமி கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு வரும். எல்லாத்துலேயும் கருணை சாமி. இந்த உயிர்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்காரு, ஒவ்வொரு உபகாரமும் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. ஆனால் நாம இறைவனை ஈஸியாக மறந்துடுறோம். காலைல எந்திரிச்சதும் 5 எழுத்து சொல்றதுக்காக 5 கை, இந்த 5 இங்க 5, காலில் 5, இந்த காலில் 5, காலில் இருந்தது 5 எழுத்து சொல்லுவோம்னு பார்த்தா காலை எந்திரிச்சதுமே செல்போன் எடு அப்படிங்காங்க. காலை எந்திரிச்சதுமே அந்த செல்போன் எடுப்பான். முதல் எந்திரிச்சது என்ன செய்யணும், நமச்சிவாயத்தை 4 வீட்டில் ஏற்ற வேண்டும். அதுக்கு தான் 5. துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதிலும் நெஞ்சகம் நைந்து இணைவின் ஆழ்தரும் வஞ்சகம் அற்றடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன. தூங்கினாலும் தூங்கி எதிர்த்தாலும் 5 எழுத்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அங்கையில் ஐவிரல், அங்கையில் ஐவிரல் 5 எழுத்து சொல்றதுக்கு 5 விரலையும் கொடுத்துருக்காரு. அங்கையில் ஐவிரல் 5 எழுத்து. இதை நினைச்சு சொல்லுங்கன்னு சொல்லி சாமி ஞாபகப்படுத்துறதுக்காக வச்சிருக்காரு. காலை எந்திரிச்சு நினைச்சோம் அப்படி கண்ணை இப்படி தொடப்போம்ல, தொடச்சிட்டு இப்படி பார்க்கும்போது நமச்சிவாயம் நமச்சிவாயன்னு சொல்லணும். ஆனா செல்போன் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், அதை நம்ம மாத்தணும். சரி, அப்படி பப்பர வீட்டிலிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்து அறுத்தார் அவர் மலரும் மைப்பூர் கன்னியர் மானுடத்து இயல்பின். அந்த தேவ கன்னியர்கள் எல்லாம் வந்து அங்கே வழிபாடு செய்ய முடியாத காரணத்தினால் இந்த பூலோகத்தில் வந்து மானுட பிறவி எடுத்து சிவபெருமானை பூசிக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அடியார்களுக்கு பெருமானே நீ வந்து எழுந்து அருள் செய்ய வேண்டாமா, பள்ளி எழுந்து வந்து அருள் செய்ய வேண்டாமா அப்படின்னு மாணிக்கவாசகன் கேட்கிறார். மைப்பூர் கன்னியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றாய் அணங்கின் மணவாளா செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ். அது எப்படிப்பட்ட திருப்பரங்குற செப்புரு கமலங்கள்னா செம்பு போன்ற செக்கச்சவேர்னு இருக்கக்கூடிய செங்கமல மலர் போல் என் ஆறுருவாய் என் ஆரமுதே உன் அடியவர் தொகை நடுவே பார்வாய பெறப்பெற வேண்டும் பக்தியையும் பெற வேண்டும் சீருருவாய சிவபெருமானே. அந்த பாட்டு சொல்றல, செங்கமல மலர் போல் என் ஆறுருவாய் என் ஆரமுதே உன் அடியவர் தொகை நடுவே ஒரு வாய் நின் திருவருள் காட்டி என்னையும் உய்ய கொண்டார்களே அப்படின்னு பாருங்க. அதே மாதிரி செப்புரு கமலங்கள் கமலங்களாக இருக்கக்கூடிய, எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த தாமரை வந்து நஞ்சை நிலத்தில் தான் விளையும், புஞ்சை நிலத்துல விளையாது. அதனால இந்த திருப்பரந்துறையை எப்படி இருக்கு, நஞ்சை நிலமாக விளங்குகின்றது. அந்த நஞ்சை நிலத்தில் செங்கமல மலர்கள் எல்லாம் மலர்கின்றன, செங்கமல மலர் போல். அதே போலதான் இங்க செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பரந்துறை உரை சிவபெருமானே. இப்பிறப்பு அறுத்து என ஆண்டர் புரியும் என் பெருமான் பள்ளி எழுந்து. இப்பிறப்பு அறுக்கணும். இப்பிறப்பு உடனே அறுத்துடலாமா, இப்பிறப்பு அறுத்துடலாமா, இப்பிறப்பு உடனே நீ அறுக்கணும் அப்படின்னா நீங்க சித்தாந்தத்தின் வழி கடைபிடிக்க வேண்டும் என்று சிவஞான சித்தியார் இருக்கின்ற நூல் நமக்கு சொல்கின்றன. சித்தாந்தத்தையே சிவன் திருக்கடைக்கும் சேர்த்தி ஜனனம் ஒன்றிலே ஜீவன் முத்தராக வைத்து
ஆண்டு மலம் கழுவி ஞானவாரி மடுத்து ஆனந்தம் பொலிவித்து இனி வரும் பிறப்பை அறுத்து முத்தாந்த பாத மலர்கில் வைப்பன் என்று பொழிந்திடவும் உலகளெல்லாம் மூர்க்கராகி பித்தாந்த படுகொலியில் படுந்து வீழ்வர். இது என்ன பிராந்தி? சித்தாந்தின் வழி கடைபிடித்தால் முதல்ல சிவபெருமான் தன்னை நினைக்குமாறு செய்வார். அதுக்கப்புறம் ஆணவ மலத்தை கழுவார். அப்புறம் ஞானத்தை கொடுப்பார். அப்புறம் ஆனந்தத்தை பொழிவிப்பார். அதுக்கப்புறம் இந்த பிறப்பை இல்லாதவாறு செய்வார். எல்லாவற்றுக்கும் மேலாக திருவடியும் தந்து இந்த உயிரை பேரானந்தத்தில் திளைக்க விடுவார் நமது பெருமான். இது தெரியாத எத்தனையோ பேர்கள் படுகொலியில் விழுந்து சிவபெருமானை நினைக்காத பாவிகளை எல்லாம் படுகொலியில் வீழ்ந்து இது என்ன பிராந்திங்கிறார். படுகொலியில் விழுந்து இப்படி துன்பப்படுகின்றார்களே என்று வருந்தி அந்த பாட்டை பாடியிருக்காரு சித்தியார்ல. அருளந்தி சிவாச்சாரியார் பாடியிருக்காரு. அதில் இதை அறிகின்றவர்கள் என்ன செய்யணும்? சித்தாந்தத்தின் வழி கடைபிடித்தால் இந்த எடுத்த இந்த பிறப்பை அறுத்து நாம் சென்று விடலாம். இன்னொரு ஆப்ஷன் கொடுக்காது. அடியார்களுக்கு சிவஞான செயலுடைய அடியவர்களுக்கு ஏதாவது நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தான தர்மம் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எடுத்து இந்த பிறப்படுத்து ஓடிடலாம். பாசத்தை எருக்க தவலோகம் ஒன்றில் சார பண்ணி சரியகிரி யோகம் தன்னில் சாராவை நவமாகும் தத்துவ ஞானத்தை நல்கி நாதனடி கமலங்கள் நடுவிக்கும் தானே. சிவஞான செயலுடைய கையில் தானம் திலமளவு செய்திடும். அது நிலமலை போல வளர்ந்து பவமாய கடலில் அழுந்தாத வகையெடுத்து பிறப்பு ஒன்றில் பாசத்தை இருக்க தவலோகம் ஒன்றில் சார பண்ணி. அப்படி பிறப்பு வர்ற மாதிரி இருந்ததுன்னா சிவபெருமன் தவலோகத்துல போய் பிறக்க வச்சு அங்க இருந்த மாதிரி டைரக்டா சாமி திருவடியை கொடுத்து பேரானந்தத்தை திளைக்க விடுவார் என்று அந்த பாட்டில் சொல்றாரு. ஆனா இப்பிறப்பு அறுத்தியவை ஆண்டர் புரியும் எப்பெருமான் பள்ளி எழுந்து ஆறுல முடிச்சிட்டேன் ஒரு வழியா. இதுக்காக உள்ளம் நிறைந்து புகை சிறந்து இந்த திருவாசகத்தினுடைய பள்ளியரிச்சி கேட்டதான் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் படி அடியின் உரையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிட்டோம். சிவனாவனம் குளிர உபதேச மந்திரம் இரு தேவி மீதிலும் பகசை உருநாதா சிவகாம சுந்தரிதன் வரவாழ கந்த இன செயலே விரும்பி உள்ளம் இணையாமல் அவமாயை கொண்டுலகில் விருதா அடைந்துள்ளனும் அடியேனை அஞ்சல் என வரவேணும் அறிவாகமும் பெருகையிடரான குந்தொலையாறு ஞான இன்பமது புரிவாயே நவநீதமும் திருடி உரலோடு ஒன்றுவர் ரகுராம சிந்தை மகிமருவோடே நவலோகமும் கைதொழும் நிஜ தேவலம் கிருத நலமான விஞ்சை கதிர்விரை போவே தேவயானயம் குரல் மணவாள சம்பிரமுர் திரநீர மிஞ்சி கதிர் வடிவேலா திருகாவி நன்குடியில் வருவேதவும் தரிக ஜெகமேவை கண்ட விரல் பெருமாளே. கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெள்ளை வைநாய் மேகண்டான் சந்ததிக்குவர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவூர் வாழ்வு நமச்சிவாய் தேவன் சைராதி மரபுடையும் திருமரபு நீடூரி தலைக மாதோ பவப்பெரும் கடலை கடந்திருதற்கு வாரவன் வகுத்த அருள்நெறி ஓப்புடன் உயிர்கள் கடைபிடி தூய உதவும் துரசை ஆதீனத்தில் தவப்பிரகாசம் தரணியில் எங்கும் தன்னுள் செங்கோல் வச்சியம் சிவப்பிரகாச தேசிகன் மலத்தால் சென்னியில் கொண்டு போற்றுதுமே வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்முகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வையம் நேடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தோங்குக தெய்வவன் திருநீர் சிறக்கவே திருச்சிற்றமும் நம பார்வதி பதையே என்னாருடைய சிவனையை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம். பூஜை